அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டாக் ஸ்ட்ரகிள் இன் லோக்கா. ஓகே, நம்மளோட இந்தியர்கள் எந்த லெவலுக்கு வந்துட்டு லோக்காப்ல வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு பிரிசனர் 35 வருடம் அனுபவமிக்க வந்துட்டு அண்ணதுரை காளிமுத்து அவர்கள் இன்று நம்முடன் வந்துட்டு இருக்கிறார். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் த பிரிசன் டிபார்ட்மெண்ட். டெபுட்டி கமிஷனர் அப்படின்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பதவி. ஸோ அந்த மாதிரியான பதவியில வந்துட்டு ஒரு இந்தியர் இருக்கிறாரு அப்படின்றது வந்துட்டு நமக்கு பெருமைக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு சிஇஓ ஆஃப் வேதாந்திரி சென்டர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் குண்டூர் லிங்கி. ஓகே, அவருடைய 35 வருட கால எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு ஒரு 100,000 கைதிகளையாவது வந்துட்டு பார்த்திருப்பாரு. ஓகே, அவர் வந்துட்டு ஒரு பிரிசனர் மட்டும் இல்ல, நல்ல மனிதர். அதாவது தோன்றிப்புகளோடு தோன்றினார் தோன்றின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதர் வந்துட்டு தோன்றினார்னா ஓகே, அவர் வாழ்ந்ததுக்கும் அவர் வாழ போறதுக்கும் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒன்று செஞ்சிருக்கணும். ஓகே, அப்படி இவர் பல விஷயங்களை செஞ்சிருக்கிறார். அவர் வந்துட்டு ஒரு பிரிசனர் மட்டும் இல்ல, ஒரு எழுத்தாளர். அவரோட ஃபர்ஸ்ட் மோடியல் இந்து தர்மம் பத்தி வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் மோடியல் வந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் அவரோட அடுத்த புத்தகம் என்னதுன்னா டாக்டர் சண்முக சிவாவோட இணைந்து சமயமும் உளவியலும். ஓகே, அது வந்துட்டு ஒரு செஞ்சு வெளியெல்லாம் வந்துட்டு அவர் கொடுக்கல, 8,000 பிரிசனஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. ஓகே, அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்துல வந்துட்டு 8 பிரிசனர்ஸ்க்கு வந்துட்டு இது கையெழுத்து போயிருக்குன்னா அப்ப அதை படிச்சு வந்துட்டு அதனால் பயன்பட்டவங்க வந்துட்டு நிறைய பேருன்றத நான் நம்புறேன். அதே சமயத்துல அவரோட 3வது புக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தனி ஒருவன் நினைத்து விட்டார். இதுல பாத்தீங்கன்னா 80 பிரிசனர்ஸோட 80 கைதிகளோட வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்க எப்படி வந்துட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டு வந்ததுல இருந்து அனைத்து விஷயங்களும் வந்துட்டு அதுல வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து வந்துட்டு கிடைக்கிற அந்த புத்தகத்தின் மூலம் வந்துட்டு கிடைக்கிற வந்துட்டு அந்த மானியம், அந்த பணத்துல இருந்து அவர் சொந்தமா எடுத்துக்காம அவர் மக்களுக்கு, அதாவது வந்துட்டு மறுவாழ்வு இல்லம் ஃபார் இந்தியன்ஸ் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 4 பிரிசனர்ஸ் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஓகே, மற்றும் அவரும் அவரோட கூட்டாளியும் வந்துட்டு சேர்ந்து ஒரு 12 கைதிகளை ஓப்பன் யூனிவர்சிட்டியில டிப்ளமா, டிகிரி, மாஸ்டர் ப்ரோக்ராம் வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறாரு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவரை பத்தி வந்துட்டு ஒரு 5ல இருந்து 10% மட்டும்தான். இன்னும் 90% நிறைய இருக்கு. சரி, காலம் தாழ்த்தாமல் நானு மிஸ்டர் அண்ணாதுரை அவர்கள் கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு ஒப்படைக்கிறேன். சார் ப்ளீஸ். வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவரையும் இந்த எங்களை வழி சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. முதலாவதாக இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. ஸ்ட்ரகிள் இன் லாக்அப், யூத் அண்ட் கிரைம், அண்டர்ஸ்டாண்டிங் தி ஜெர்னி அப்படின்ற ஜெர்னி ஃப்ரம் அரெஸ்ட் டு ரீஇன்டிகிரேஷன் அப்படின்ற தலைப்புல கொடுத்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு இந்த நிகழ்வு நடைபெறும்னு சொல்லியிருக்கீங்க. நான் முடிந்த அளவுக்கு, என்னால முடிந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரகிள் இன் லாக்அப், அதாவது பிரிசன்ஸ் பத்தி தான் நான் அதிகமா பேசுவேன். இருந்தாலும் ஃப்ரம் ஜெர்னி ஃப்ரம் அரெஸ்ட் டு ரீஇன்டிகிரேஷன் அப்படின்ற சில கருத்துக்களை எல்லாம் நம்ம இந்த இயக்கலை வழி பேசலாம். டாக்கு போகலாம். இன்றைக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல் டாக் ஸ்ட்ரகிள் இன் பிரிசன், யூத் அண்ட் கிரைம், அண்டர்ஸ்டாண்டிங் தி ஜெர்னி ஃப்ரம் அரெஸ்ட் டு ரீஇன்டிகிரேஷன் ப்ராஜெக்ட். இப்போ யூத் அண்ட் கிரைம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து டோட்டலி பிரிசன் பத்தி இருக்காது. அதாவது பிரிசன் சொன்னா நிறைய வகையா இருக்கு. அதை நான் ஒண்ணு ஒண்ணா பிறகு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க நீங்க முதல்ல என்னைய. ஸோ ஐ வாஸ் வித் தி பிரிசன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் தி பாஸ்ட் 35 years. ஐ ஜஸ்ட் ரிட்டையர்ட் லாஸ்ட் 2nd December 2023ல ரிட்டையர் பண்ணேன். ஸோ நான் வந்து பிரிசன்ல வந்து சிரம்பாட் பிரிசன்ல வேலை செஞ்சிருக்கேன், ஜெலிபு பிரிசன்ல இருந்திருக்கேன். ஜெலிபு பிரிசன்ல 2 தடவை இருந்திருக்கேன், பங்காராவா இருந்திருக்கேன் டைரக்டரா. தென் மோஸ்ட் ஆஃப் மை சர்வீஸ் தி பிரிசன் டிபார்ட்மெண்ட் இஸ் அண்டர் பாக்யான் கிஸ்லமாத்தான் அண்ட் இன்டெலிஜென்ட். அண்ட் தென் அதுல ஸ்பெசிஃபிக்கா நான் இன்டெலிஜென்ட்ல வந்து ஒரு 24 வருஷம் இருந்திருக்கேன். ஸோ அந்த 24 வருஷம் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ல இருந்ததுல வந்து ஸோ ஐ யூஸ் டு கோ அரவுண்ட் ஆல் தி பிரிசன்ஸ், ஆன்டிகினி ஸ்கூல், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எல்லாமே வந்து அதனுடைய செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ், பாதுகாப்பு, அது சம்பந்தமா தான் என்னுடைய வேலை இருந்தது. ஸோ பேசிக்கலி
இதுதான் என்னோட பேக்ரவுண்ட் அதுல இருக்கு. மற்றதெல்லாம் அது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்ததுக்கு போயிடலாங்களே. ஸோ இந்த டாக்ல வந்து ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் த சிஸ்டம் கடிலான் ஜனாயா ஃப்ரம் எரஸ்ன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஸோ அப்ப sistem keadilan jenayah. Basically, slightly I will touch on sejarah jabatan, visi misi, and other issues here, which I will talk later one by one. Okay. So next, நம்ம criminal justice systemல பார்த்தோம்னு சொன்னாக்க there are three major components. One is law enforcement, that is police. தப்பு பண்ணாங்கனாக்கா போலீஸ் வந்து அவங்கள விசாரணை பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. The second is court. So நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். அதன் பிறகு அவங்க வந்து சிறைச்சாலைக்கு போவாங்க. சரிங்களா? அப்ப சிறைச்சாலையில வந்து அந்த தண்டனையை அனுபவிப்பாங்க. இதான் அந்த காம்பனன்ட் ஆஃப் தி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஓகே, அடுத்தது நம்ம பிரிசன் பார்த்தோம் சொன்னாக்க இதுல வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஹைலைட் மலேசியாவில் வந்து பிரிசன்ஸ் வந்து இன் 1790லயே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 2 கைதிகள் இந்தியாவுல இருந்து இங்க கொண்டு வந்து போர்ட் கான்வெல்லிஸ் அப்படின்ற இடத்துல உருவாக்குனாங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க the history shows that prison comes first rather than police. போலீஸ் வந்து ஒரு 17 வருஷத்துக்கு பிறகுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மலேசியாவில் உருவாக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? சோ இது வந்து அதோட குரோனாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட். மலேசியாவோட பிரிசன் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம்னு சொன்னா அதோட விஷன் வந்து பென்னராஜு பரிட்மத்தன் கொரக்டிவ். அதாவது பிரிசன் டிபார்ட்மெண்ட் மஸ்ட் பி a leader for the corrections in the world அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் அதோட விஷன். மிஷன் வந்து membentuk insan productive melalui pemulihan efektif. அதாவது சிறைக்கு வர கைதிகளா இருந்தாலும் சரி, இன்மேட்டா இருந்தாலும் சரி, அவங்களை வந்து ஒரு ப்ரொடக்டிவானவங்களா உருவாக்கி வெளியே கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சிஸ்டம் இருக்கணும். அடுத்து அவங்களுக்கு வந்து அங்க தங்கறதுக்கான போதிய அடிப்படை வசதிகள். தென் தே மஸ்ட் பி ரீஇன்டகிரேட்டட் இன்டு தி சொசைட்டி. ஒரு திருந்தியவர்களா மறுபடியும் சமுதாயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் பிரிசன் டிபார்ட்மெண்டோட மிஷன். ஓகே, நெக்ஸ்ட். அப்ப பிரிசன்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னு சொன்னாக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெண்ணகனான், keselamatan இல்லைங்களா? அவங்கள சிறைகளை தடுத்து வைக்கிறது. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். பிறகு வந்து அவங்களுக்கு போதிய வசதிகள் லயனன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வசதிகள்னு சொல்லும்போது அவங்களுக்கு மருத்துவ வசதி, தங்குவதற்கான வசதி, பெட்டிங் சிஸ்டம், இந்த மாதிரியான இதெல்லாம் போதிய வசதிகள் கொடுக்கணும். பிறகு அவங்களுக்கு வந்து புனரமைப்புன்னு சொல்லுவாங்க, ரிஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும். பிறகு அவங்க வெளியே வரும் பொழுது சமுதாயத்தோட ஒன்றி இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள உருவாக்கி வெளியே கொண்டு வரணும். இதான் the functions of the prisons department. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நான் முக்கியமா உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னன்னு சொன்னா, பிரிசன் டிபார்ட்மெண்ட் நம்ம நினைக்கும் போது எல்லாருமே வெறும் ஜெயில் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க மலேசியாவில. அது வந்து வெறும் ஜெயில் மட்டும் இல்ல, அதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்றாவது வந்து ஜெயில்னு சொல்லும்போது பஞ்சார menempatkan bantuan sabitan dan ரிமாண்ட். அதாவது விசாரணை கைதிகள் ரிமாண்ட் பிரிசனஸும் தண்டனை பெற்ற கைதிகளும் இருக்கிறது வந்து சிறைச்சாலை பஞ்சாரா இல்லைங்களா? ரெண்டாவது வந்து புசாட் புமுலிஹான் அஹ்லான்னு ஒண்ணு இருக்கு. சோ அது வந்து இப்ப நாட்டுல ஒரு 5 இடத்துல இருக்கு புசாட் புமுலிஹான் அஹ்லா. இது வந்து போதைப் பொருள் கடத்துகின்றவர்களை சிறையில அவங்க அடைத்து வைப்பது, அதாவது அவங்கள தடுத்து வைப்பது. இது வந்து பிரிவென்டிவ் லா மூலமா வரும். இது வந்து சிவில் கோர்ட்ல சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இது பிரிவென்டிவ் லா. அதாவது மினிஸ்டருக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் மூலமா சன்செட் லான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த லா வந்து ரினியூ பண்ணுவாங்க. அப்ப ஒரு இடத்துல வந்து யாரு போதைப் பொருள் அதிகமா கடத்துறாங்களோ அவங்கள வந்து அந்த ட்ரக் கார்ட்டெல்லாம் வந்து போலீஸால வந்து எவிடன்ஸோட பிடிக்க முடியாது இல்லைங்களா? சோ அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி அவங்களுக்கு தெரியும் யார் யார் அந்த மாதிரியான இதுல இன்வால்வ் பண்றாங்கன்னு. சோ அவங்களையெல்லாம் இந்த ஆக்ட் மூலமா, இந்த பிரிவென்டிவ் ஆக்ட் மூலமா சிறையில கொண்டு போய் 2 வருஷத்துக்கு வைக்கலாம். பிறகு 2 வருஷம் மறுபடியும் தொடர்ந்து வைக்கலாம். 2 நாள் ஆகலாம், 4, 6 வருஷம் ஆகலாம். அந்த மாதிரியான ஒரு லா இருக்கு. அதுதான் இந்த புசாட் புமுலிஹான் அஹ்லான்னு சொல்ற சட்டம். சோ அதுலயும் வந்து ஒராங் தஹனான்னு சொல்லுவாங்க. அவங்கள கைதிகள் சொல்ல மாட்டாங்க, பண்டுவான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள வந்து ஒராங் தஹனான்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னாக்க ஹென்ரிகினி ஸ்கூல். இன்னைக்கு நம்ம வந்து அதிகமா பேச போறது இந்த ஹென்ரிகினி ஸ்கூல் தான். ஏன்னு சொன்னா நம்ம வந்து யூத் அண்ட் கிரைம் பத்தி பேசுறோம். கணக்கனா பத்தி தான் அதுல நிறைய பேச போறோம். அது வந்து அக்தா கணக்கனா கீழே வரும். அப்ப ஹென்ரிகினி ஸ்கூல் வந்து மலேசியாவில 3 ஸ்கூல் இருக்கு. ஒன்னு வந்து ஹென்ரிகினி துலுமாஸ், இன்னொன்னு வந்து
கனிங்காவுல ஒண்ணு இருக்கு சபால. அடுத்து வந்து குச்சிங்ல புன்ச்சா போர்னியோ பிரிசன்ல ஒரு பகுதியில இந்த ஹென்ரிகனி ஸ்கூல் இருக்கு. இப்ப இந்த ஹென்ரிகனி ஸ்கூல் பாத்தீங்கன்னு சொன்னாக்க 14 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் உள்ளவங்க தவறு பண்றவங்கள இங்க தடுத்து வைப்பாங்க. இதுல வந்து 14 வயசுக்கு மேல. இப்ப 14 வயசுக்கு கீழ உள்ளவங்க தவறு பண்ணாங்கன்னா அவங்க வந்து பிரிசன் போக மாட்டாங்க. ஸ்கோலா ஜஹாட் போவாங்க. ஆனா அதுலயும் ஒரு இது இருக்கு. சட்டத்துல ஒரு இது இருக்கு. அதாவது சீரியஸ் கிரைம் எதுவும் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாக்க, அவங்கள வந்து ஹென்ரிகனி ஸ்கூல்லயோ இல்ல பிரிசன்லயோ வைக்கக்கூடிய சூழல் இருக்கு. இந்த ஹென்ரிகனி ஸ்கூல் வந்து அக்தா கனகனா டோரிபு சத்து கீழ இயங்கும். அ அடுத்தது வந்து புசாட் புமுலியான் ஹாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அல்லது தெம்பாட் டஹனான் ஹாஸ். இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, போக்காவுல பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம் ஆக்ட் அப்படின்ற சட்டத்துக்கு கீழ தடுத்து வைக்கப்படுவாங்க. அடுத்தது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். டெரரிசம்ல ஈடுபடுறவங்க அவங்களையும் ஆ சிறைச்சாலைக்கு கீழ தான் தடுத்து வைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா, அந்த இடத்துக்கு பேரு புசாட் புமுலியான் ஹாஸ் அல்லது தெம்பாட் டானான் ஹாஸ். இப்ப இந்த மாதிரியான 4 கேட்டகரி வண்டுவான் இருப்பாங்க, ஒரங் தானான் இருப்பாங்க, ஹென்ரிகனில உள்ளவங்கள பொங்கூனின்னு சொல்லுவோம். இந்த புசாட் புமுலிஹான் ஹாஸ், தெம்பாட் டானான் ஹாஸ் அது வந்து 4வது வகையா இருப்பாங்க. நெக்ஸ்ட். மலேசியா பூரா உள்ள சிறைகள பத்தி நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு அவ்வளவு தேவையில்ல. அடுத்ததுக்கு போயிருவோங்களேன். ஓகே. இப்ப நான் வந்து மலேசியன் பாப்புலேஷன் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க, மலேசியன் பாப்புலேஷன்ல இந்தியன்ஸ் வந்து ஏறத்தாழ ஒரு 6.6% இருக்கும். 6.6%ல அதாவது 2.03 மில்லியன் சொல்லுவாங்க. இந்த வருஷம் மார்ச்ல உள்ள ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்த்தாக்க 2.03 மில்லியன் இந்தியன்ஸ் இந்தியன் ஒரிஜின். அப்ப அதுல பார்த்தோம்னா இந்தியன்ஸ் 2 கோணத்துல பார்க்கலாம். 2 அப்ரோச்ல பார்க்கலாம். ஒண்ணு வந்து பாசிட்டிவ், தி அதர் ஒன் இஸ் நெகட்டிவ். இப்ப சோசியல் ப்ராப்ளம் அமாங் மலேசியன் இந்தியன்ஸ் பார்த்தோம்னு சொன்னாக்க, இது நான் வந்து ஓவராலா சொல்றேங்க. இன்னும் யூத் அண்ட் கிரைம்க்கு நான் வரல. இது சோசியல் ப்ராப்ளம்ஸ் அமாங் மலேசியன் இந்தியன்ஸ் பார்த்தோம்னாக்க, கேங்ஸ்டரிசம் இஸ் வெரி ஹை. ஸோ 35%. ஆல்கஹாலிசம் 24%. ட்ரக் 7%. அன்எம்ப்ளாய்மென்ட் 7%. ட்ராப் அவுட் 6%. சிங்கிள் மதர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ தி அதர் சைட் பார்த்தோம் சொன்னா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்தியன்ஸ் அதிகமா இருக்காங்க. லைக் வெட்டரினரி சர்ஜன் 28.5% இந்தியன்ஸ் இருக்காங்க. டாக்டர்ஸ் 28.4% இருக்காங்க. லாயர்ஸ் 6.8% இருக்காங்க. டென்டிஸ்ட் 21% இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் மேக் அப் 15.5% ஆஃப் தி ப்ரொஃபஷனல்ஸ் இன் மலேசியா. அதே வேளையில நெகட்டிவ் இதுல சோசியல் ப்ராப்ளம் பார்த்தாலும் இந்தியன்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. இதுல குறிப்பா நான் வந்து பிரிசன் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாக்க, பிரிசன் பாப்புலேஷன்ல இன்றைக்கு வந்து 84,000 பிரிசனர்ஸ் இருக்காங்க மலேசியா பூரா. அந்த 84,000ல இந்தியன் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க 10.5%. தட் இன்க்ளூட்ஸ் கன்விக்டட் அண்ட் ஆல்சோ ரிமாண்ட். ஸோ 10.5% சொன்னாக்க தட் இஸ் கம்பேரட்டிவ்லி compared to the Malaysian Indian population 6.6%, but overall Indian prisoners is 10.5% சொன்னா that is quite high இல்லைங்களா? அதே போல அதுல குறிப்பா இந்த வன்முறை குற்றச்செயல் நீங்க இந்த சோசியல் ப்ராப்ளம் பார்க்குற கேங்ஸ்டரிசம் பிரிசன்ல வந்து 37%. இப்ப நான் ரிட்டையர் பண்ணும்போது 2nd டிசம்பர்ல உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேங்க. சோ அப்போ கேங்ஸ்டரிசம் வந்து ஓவரால் மலேசியாவில் உள்ள கேங்ஸ்டர்ஸ்ல 37% ஆர் இந்தியன்ஸ். சோ பாப்புலேஷன்ல வந்து நம்ம 6.6%. ஆனா பிரிசன் உள்ளுக்க கேங்ஸ்டரிசம்ல குற்றம் சாட்டப்பட்டு உள்ளுக்கு இருக்கிற கைதிகளோட எண்ணிக்கை 37%. அதே போல மர்டர் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க 35%. சோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன் இஸ் 35%. ட்ரக் புஷர்ஸ் 21%. ட்ரக் அடிக்ட்ஸ் 17%. சோ இதுல இருந்து என்ன பார்க்கறோம்னு சொன்னாக்க இந்த சோசியல் ப்ராப்ளம் வந்து மிக அதிகமாக இந்தியர்கள்கிட்ட இருக்கு அப்படின்றத காண்பிக்குது. நெக்ஸ்ட். இது வந்து நான் ஹென்ரிகனி ஸ்கூலோட ஸ்டாட்டிஸ்டிக் எடுக்கிறேங்க. ஏன்னா நான் வந்து இங்க வந்து யூத் அண்ட் கிரைம் அப்படின்னு சொல்லும்போது 14 வயசுக்கு மேல உள்ளவங்க டீனேஜர்ஸ் ரமாஜ் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது 14 to 21 இயர்ஸ் தான் நான் இங்க எடுத்திருக்கேன். அதுல ஹென்ரிகனி ஸ்கூல்ல உள்ள ஸ்டாட்டிஸ்டிக் பாருங்களேன். நீங்க ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா Malays 78%, that is quite high. Chinese only 5% நீங்க பாருங்க. Even prisonலயும் overall Chinese population is only 5%. overall prison populationல comparatively அவங்க வந்து மலேசியாவுல வந்து 23% populationல இருக்காங்க. பட் உள்ளுக்க சிறைச்சாலையில இருக்கிறது 5% தான். இங்க ஹென்ரிகனி ஸ்கூல்லயும் 5% தான் இருக்காங்க. இந்தியன்ஸ் 8%. சோ நம்ம 6.6% population பட் பிரிசன்ல வந்து 8% இருக்கும்.
லைன் சபா சபா சபஹான் சரவாக்கியன் அரௌண்ட் 6% அண்ட் ஃபாரினர்ஸ் 3%. இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா எந்த மாதிரியான குற்றச்செயல்ல இவங்க அதிகமா ஈடுபடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இது வந்து லேட்டஸ்டா நான் ஹென்ரிகனி ஸ்கூல்ல மட்டும் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்திருக்கேன். துலுக் மாஸ் மலாக்காவில் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ இதுல பார்த்தோம்னு சொன்னாக்க மெயின் வந்து டாடா தான் ட்ரக் கேசஸ். ஸோ ட்ரக் கேசஸ் lelaki 116, wanita 20, jadi 139 கேஸ் இல்லைங்களா? இப்ப மெயின் கேஸ் ட்ரக் தான் அதிகம். தட்ஸ் வை த கவர்மெண்ட் டிக்ளேர்ஸ் டாடா மூசோ நகார நம்பர் 1 அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. நீங்க பிரிசன் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓவரால் பிரிசன் பாப்புலேஷன்ல அந்த 84,000 இன்மேட்ஸ் சொன்னேன்ல பிரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 84,000ல 66.6% ட்ரக் ரிலேட்டட் கேசஸ். அப்ப பாருங்க, மேஜர் ப்ராப்ளம் இஸ் ட்ரக். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் 66.6% இஸ் கம்பேரிட்டிவ் ஆல்மோஸ்ட் பாருங்க 70% கிட்ட வந்துருச்சு. அவ்வளவு கைதிகளும் அந்த ட்ரக்கோட தொடர்புடைய either they are the penagih, pengedar, penjual kecil-kecilan இல்லைங்களா, அப்படி இருக்கிற நிலையில உள்ளது. சோ அதேதான் இங்கேயும் இந்த ஹென்ரிகனி ஸ்கூல்லயும் ஆரம்பமாகுது. அப்ப அந்த சின்ன வயசுலயே அவங்க வந்து இந்த ட்ரக்ல இன்வால்வ் பண்ணி, பிறகு அவங்க அங்கிருந்து வெளியே வரும்பொழுது மறுபடியும் அவங்க பெரியவங்கள் ஆகும் பொழுது இதே தொழிலை தான் செஞ்சு மறுபடியும் பிரிசன்ல போயிட்டு அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க இல்லைங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் அதிகமா உள்ள கேஸ் வந்து ட்ரக் கேஸ். ரெண்டாவது கேஸ் பார்த்தாக்க செக்ஷுவல் கேஸ். செக்ஷுவல் கேஸ் இஸ் வெரி ஹை அமங் தி டீனேஜர்ஸ். இங்க நான் ஒரு இது குறிப்பிடணும். ஏன்னா நான் வந்து ஹென்ரிகனி ஸ்கூல் பாய்ஸை வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போத் நான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஏன் இந்த செக்ஷுவல் கேஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, அந்த வயசுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? ஆம்பளை பையன்களும் சரி, பெண்களும் வந்து சுக்க சம சுக்கு, சரிங்களா? சுக்க சம சுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து அவங்களுக்கு வந்து தப்பு இல்லை. ஏன்னா ஆணும் பெண்ணும் ஒப்புக்கொள்றாங்க. அதனால 2 பேரும் வந்து உறவு வச்சுக்கிறாங்க. ஆனா when the girl becomes pregnant, family comes to know. ஃபேமிலி என்ன பண்றாங்க, அப்பதான் ஃபேமிலிக்கு தெரியுது. சோ ஃபேமிலி வந்து போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது மலேசியன் லால படி பாத்தீங்கன்னு சொன்னாக்க, சிறு வயது பிள்ளைகளை யாரும் பாலியல் அதாவது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாக்க, that is considered it's a crime ready. அது சுக்கவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு கிரைம் ஆயிரும். அப்ப அந்த அந்த பாய் வந்து சார்ஜ் பண்ணப்படுவாரு. அப்படிதான் பெரும்பாலான இந்த செக்ஷுவல் கேசஸ்ல இருக்காங்க. அதனாலதான் இந்த செக்ஷுவல் கேசஸ் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? அதற்கு அடுத்து உள்ள கேஸ் வந்து பண்ண ஜனயா ஹார்த்தபண்ட் சூரி, ஜனயா ஹார்த்தபண்ட் சூரி இந்த மாதிரியான இது. அதற்கு அடுத்துதான் மற்ற இது, அதாவது ஜனயாக்கு கிராசான் சண்டை போடுறது, அடிக்கத்தடி, வெட்டு இந்த மாதிரியான கேசஸ்ல இந்த யூத் இன்வால்வ் பண்றாங்க. இதுல இருந்து நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னாக்க, ஃபர்ஸ்ட் அது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமா இருக்குது ட்ரக். பெரும்பாலும் அவங்க அந்த தவறு செய்யும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் they are having sexual relationship அப்படின்னு சொன்னாக்க they take drug first. ட்ரக் எடுத்துட்டு தான் அந்த செக்ஷுவல் இதுல ரொம்ப நேரம் அந்த செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க ட்ரக் எடுக்கிறாங்க. அதே போலதான் ஜனயா ஹார்த்தபண்ட் ஒரு இது இடத்துல போயிட்டு திருடும் பொழுதோ, பொருள் அபகரிக்கும் பொழுதோ, வழிப்பறி செய்யும் பொழுதோ பெரும்பாலான இந்த இன்மேட்ஸ் எல்லாம் வந்து ட்ரக் உபயோகம் இல்லைங்களா? ஆக ட்ரக் பிகம்ஸ் a major issue followed by sexual cases and ஜனயா ஹார்த்தபண்ட், ஜனயா கிராசான். நெக்ஸ்ட். சரி, இப்ப இந்த ஹென்ரிகனி ஸ்கூல் சொன்னேன் இல்லைங்களா? சோ அது வந்து இட் கம்ஸ் அண்டர் அக்தா கனகனா 2001. ஹென்ரிகனி ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அந்த 14 இயர்ஸ்ல இருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் உள்ள இன்மேட்ஸ் இல்லைங்களா, அவங்க வந்து 2 டிபார்ட்மெண்டோட பர்வியூல இருக்காங்க. ஒண்ணு வந்து ஜபதான் கெபாஜிகான் மஷாரக்கத். சோ they will be monitored by the Jabatan Kebajikan Masyarakat, but they will be kept in Henry School. இப்ப ஹென்ரிகனி ஸ்கூல் கம்ஸ் அண்டர் Ketua Pengarah Penjara, Jabatan Penjara Malaysia இல்லைங்களா? அப்ப ஜபதான் பெஞ்சார மலேசியாவும் அதுல இன்வால்வ் பண்ணிருக்காங்க. அந்த மேனேஜ்மெண்ட் எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் ஜபதான் பெஞ்சார மலேசியா. சோ இங்க வந்து 14 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும். அது எப்படின்னு சொன்னாக்க, 14 வயசுக்கு மேல ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னு சொன்னாக்க அவர் வந்து மகமா கணக்கனால சார்ஜ் பண்ணுவாங்க.
ஜுவனைல் கோர்ட்ல. ஜுவனைல் கோர்ட்ல சார்ஜ் பண்ணாங்கனாக்க they will be sentenced to ஹென்ரி கினி ஸ்கூல் for 3 years. இப்ப அவர் வந்து ஒரு 15 வயசுல அவரை வந்து சார்ஜ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. இன்வால்வ் இன் மர்டர் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, மர்டர் கேஸ்ன்னு சொன்னாக்க அவங்கள வந்து அண்டர் செக்ஷன் 302 கீழே அவங்கள வந்து ஹேங் பண்ண முடியாது. மலேசியன் லா படி ஹேங்கிங் போட முடியாது இல்லைங்களா? அப்ப இப்ப வந்து அந்த ஹேங்கிங் சொல்லும் பொழுது கூட சில பேர் நினைச்சுக்கிறாங்க இப்ப வந்து மலேசியாவில் வந்து நோ மோ ஹேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. ரீசன்ட்லி அந்த லா வந்து அந்த ஆக்ட் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ பண்ணி மெண்டட்டரி டெத் அப்படின்றத மட்டும் எடுத்திருக்காங்க. அப்ப the court still can give sentence. மர்டருக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்க முடியும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜட்ஜஸ். இஃப் டெத் சென்டென்ஸ் கொடுக்கலைன்னா அவங்களுக்கு வந்து 30 வருஷத்துல இருந்து 40 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை, 12 பிறம்படி அல்லது இரண்டுமே கொடுக்க முடியும் ஜட்ஜ்னால. அதுதான் இப்ப புதுசா வந்திருக்கிற லா. ஆனா ஹென்ரி கினி ஸ்கூல்ல வந்து இந்த அந்த ஏஜ்ல உள்ள பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மர்டர் கேஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்கள ஹென்ரி கினி ஸ்கூல்ல வைக்க முடியாது. அவங்கள வந்து they will be charged under லிம்பா குர்னிய சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தின் கீழே லிம்பா குர்னிய சுல்தான், அதாவது மன்னருடைய கருணையின் அடிப்படையில அவங்கள வந்து பிரிசன்ல வைப்பாங்க. சரிங்களா? வணக்கம் இதுதான். சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இடையூறுக்கு மன்னிக்கணும் சார். சொல்லுங்க. முதல்ல வந்து சேகர் அண்ணனுக்கு நன்றி, துவான் உங்களுக்கும் நன்றி. என் பேர் பிரவீன் ராஜ் சார். நான் பஞ்சார சிரம்பான்ல வார்டரா இருக்கேன். ஸோ டுடே நைட் ஷிஃப்ட் சார். ஸோ அதனால தான் வந்து ஜாயின் பண்ணேன். இதோ இப்போ நம்ம ஷிஃப்ட்டுக்கு போறணும் சார். துவான் தான் தெரியல 9 மணிக்கு வேலைன்னு. ஸோ அதை ஒரு வார்த்தை சொல்லிட்டு லீவ் பண்ணலான்னு சார். சரிங்க. ஓகே சார். நன்றி துவான். நன்றி பிரவீன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. சோ இப்ப அப்ப மர்டர் கேஸ்ல இன்வால்வ் பண்ணாங்கன்னு சொன்னா they will be detained under the mercy of the sultan or the Yang Portuan Negri. அப்ப அது என்னன்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு வெளியாகிற டேட் இருக்காது. தாரே பேபாஸ்னு ஒண்ணு இருக்காது. என்றைக்கு அந்த மன்னர் வந்து கருணையின் கீழ் அவருக்கு மன்னிப்பு கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் அவங்க சிறைச்சாலையில தான் இருக்கணும். இப்ப என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன். நான் ரிட்டையர் பண்ற வரைக்கும் ஒரு 26 பேர் அந்த மாதிரியான சட்டத்தின் கீழே, ஒரு சிலர் வந்து 13, 14 வருஷம் இன்னும் இருக்காங்க. அவங்களுடைய அந்த கேஸ் வந்து ஒவ்வொரு 4 வருடத்துக்கு ஒருக்கா அந்த எந்த மாநிலத்துல அவங்க அந்த குற்றங்கள் செஞ்சாங்களோ அந்த மாநிலத்தோட மன்னர் அல்லது சுல்தான் அல்லது யங் டி பொறுத்துவ நெகிரி அவங்களோட பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் மன்னிப்பு வாரியத்துக்காக. ஆனா அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? சோ இந்த மாதிரி இள வயதிலேயே கொலை குற்றத்தில் ஈடுபட்டவங்க அவங்களும் தப்பிக்க முடியாது. அவங்க சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கு. அடுத்தது அப்ப அந்த ஹென்ரி கினி ஸ்கூல் வந்து நம்ம பார்த்தோம்னா அக்தா கனகனா டூரி சத்து கீழே ஹென்ரி கினி ஸ்கூலு, அதுக்கு கீழே பிரிசன் டிபார்ட்மெண்ட் வந்து அதை நிர்வாகம் பண்றதுக்காக பிரதப் கமிஷனர் ஜெனரல் பஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. சரி, அடுத்தது இப்ப சிறையில அந்த ஹென்ரி கினி சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவங்க அங்க வந்து அந்த தங்குறதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த வசதிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொரலெஸ் எல்லாமே சிறைச்சாலை மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க வந்து சிஸ்டம் ரூமான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு வீடு அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட்ல இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குரு ரூமான்னு இருப்பாங்க. அந்த குரு ரூமான்னு சொல்றவங்க வந்து சிறைச்சாலை அதிகாரிகள் தான். ஒரு வீட்டுக்கு ரூமா ஹங் துவான் இருக்கும், ரூமா ஹங் ஜெபாட் இருக்கும், ரூமா ஹங் லக்கீர், இந்த மாதிரி ஒரு 5 பிளாக் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு ரூமான்னு சொல்லுவாங்க. சோ அதுலதான் அவங்க வைக்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு சிறை மாதிரி தான் இருக்கும். காலையில இருந்து இரவு வரைக்கும் பல நடவடிக்கைகள் இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு மேல அவங்க சிறையில தடுத்து வைக்கிற மாதிரி தான் அந்த
வீடுகள்ல தடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்து அவங்களோட ரிஹாபிலிட்டேஷன் இது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்ன மாதிரியான புனரமைப்பு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்போ போலீஸ் வந்து கோர்ட்க்கு கொண்டு போறாங்க. கோர்ட்ல இருந்து தண்டனை குடுக்குறாங்க. அந்த தண்டனை 3 வருஷம் ஹென்ரிகனி ஸ்கூல்ல குடுக்குறாங்கன்னு சொன்னாக்க, நேரா அவங்கள வந்து ஹென்ரிகனி அ துலமாசிங்கம் பெனின்சுலர்ன்னு சொன்னாக்க துலமாஸ் மலாக்காவுல அனுப்பிருவாங்க. ஸோ 7லிருந்து 14 நாளைக்கு அவங்கள வந்து குவாரன்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது அவங்க ஏதாவது நோய் எதுவும் கொண்டு வந்திருக்காங்களா? அவங்க மற்றவங்களுக்கு பரப்பக்கூடிய நோய் இருக்கா? இல்ல கான்ட்ராபேண்ட் ஆர்டிகில்ஸ் எடுத்து வரக்கூடாத பொருட்கள் எதுவும் எடுத்து வந்திருக்காங்களா? அப்படின்றத அத செக் பண்றதுக்காக முதல்ல வந்து 7லிருந்து ஒரு 14 நாள் வரைக்கும் அவங்கள குவாரன்டைன் பண்ணுவாங்க. அடுத்து ஃபேஸ் 1க்கு போவாங்க. அது வந்து ஓரியன்டேஷன். அந்த ஓரியன்டேஷன்ல வந்து வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் தி ஹென்ரிகனி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அதனை அடுத்து அவங்கள கிளஸ்டர் முறையா பிரிப்பாங்க. ஒவ்வொரு கிளஸ்டரா பிரிப்பாங்க. அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு? இப்ப வந்து அவங்க இன்னும் ஸ்கூல் படிக்கிற மாணவர்களா இருக்கலாம். அ படிக்கணும்னு ஆசைப்படலாம். அப்ப அவங்களுக்கு வந்து அகாடமிக் கிளஸ்டர்ல போட்டுருவாங்க. அவங்க வந்து ஃபார்ம் 4 படிக்கலாம், ஃபார்ம் 5 படிக்கலாம். இல்லைங்களா? அ அடுத்தடுத்த படிப்புகள் படிக்கலாம். மற்ற டிப்ளோமா வகுப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அகாடமிக் இதுல போலாம். அது பிறகு நான் டீட்டெயிலா சொல்றேன். அடுத்தது வந்து கிளஸ்டர் அகாமு. இது வந்து ஒன்லி ஃபார் த முஸ்லிம்ஸ். கிளஸ்டர் அகாமுன்னு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே அதாவது அ அடிப்படை சமய அறிவு, அ இஸ்லாமிய சமயத்தை பற்றிய படிப்பினை குடுப்பாங்க. அடுத்து ஒரு சிலர் வந்து விளையாட்டுல நல்ல திறமை பெற்றவங்களா இருப்பாங்க. இல்லைங்களா? சோ அவங்களுக்கு அந்த விளையாட்டு சம்பந்தமான கிளஸ்டர்ல போடுவாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஹென்ரிகனி ஸ்கூல் பாய்ஸ் வந்து துலமாஸ்ல சுக்கான் மோத்தாய்ன்றதுல வந்து அ சி கேம்ஸ்ல கூட இதுன்னு அ மெடல்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நெறைய தடவ. முவத்தாய், திஞ்சு இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க. அடுத்து சென்னி புடாய கலை, கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட அ புரோகிராம்ல இது என்னன்னு நான் பிறகு சொல்றேன். அடுத்து டிபெட் புரோகிராம். டிபெட் புரோகிராம் அவங்களுக்கு ஸ்கில் ட்ரெய்னிங் குடுக்கப்படும். இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கிளஸ்டரா பிரிச்சுருவாங்க. அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு ஏற்ப அந்தந்த கிளஸ்டருக்கு போட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்த ஃபேஸ் வந்து பெங்கின்டகிராசியான்னு சொல்லுது. அதாவது அவங்க தண்டனை முடிஞ்சு வெளிய வரும்போது சமுதாயத்துக்கூட எப்படி ஒட்டி வாழ்றது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு 2 புரோகிராம் இருக்கு. அதாவது பிலப்பசான் பெர்லிசே, இன்னொன்னு வந்து பொங்குனி கமாஹிரான் லுவார். இதையும் நான் பிறகு உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட். அப்ப உள்ளுக்க வரும்போது அவங்களுக்கு பிரெங்காட் இருக்கு. அ இந்த யூத் அதாவது ஹென்ரிகனி பாய்ஸோ அவங்களுக்கு வந்து சிஸ்டம் பிரெங்காட்ன்னு இருக்கு. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 3 வருஷத்துல மொத இது வந்து பிரெங்காட் சாக்லேட். இன்னொன்னு வந்து பிரெங்காட் பீரு. பீருவுக்கு முன்னுக்கு ஒரு பெர்ச்சுபான் பீருன்னு இருக்கு. அப்ப அ பிரெங்காட் சாக்லேட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார் 1 அதாவது அவங்களோட சட்டையில வந்து அந்த பார் போட்டிருப்பாங்க. ஒரு பார் போட்டிருந்தாங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் அ மொத 3 மாசம்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து பார்க் டூ அது ஒரு 3 மாதம். அடுத்தது பார்க் டீகர் அது ஒரு 3 மாதம். அதன் பிறகு தான் அவங்க பெர்ச்சுபான் பீருவுக்கு முடியும். இப்ப அவங்க அங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன அ கிறிஸ்திமேவான் கிடைக்கும், வசதிகள், வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொன்னாக்க, இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்தாங்கன்னு சொன்னாக்க, அவங்களுக்கு வந்து சாக்லேட் பிரெங்காட் சாக்லேட் இருக்கும்போது, வீட்டுக்கு கடிதம் அனுப்பலாம். வாரத்துக்கு ஒரு முறை. அடுத்து குடும்பம் வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்க்கலாம் அவங்கள. ஏறத்தாழ ஒரு 45 நிமிடம் அவங்கள பார்க்கலாம். அ வார இறுதியில வந்து சனி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல அவங்க டெலிவிஷன் போன்றவற்றை பார்க்க முடியும். அடுத்தது பிரெங்காட் பீரு இல்லைங்களா? சோ இந்த பிரெங்காட் சாக்லேட்ல இருந்து பீருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க, அவங்கள வந்து அந்த முதல்ல நான் ஹவுஸ் சொன்னேன் இல்லைங்களா? ரூமான்னு சொல்லிட்டு, அந்த ரூமாக்கு வந்து பொன்னோலம் கொத்துவ ரூமா, இல்ல அதனை அடுத்து பொன்னோலம் கொத்துவ ஸ்கோலா, அப்புறம் கொத்துவ ஸ்கோலா அப்படின்ற மாரி அவங்க தங்கள உயர்த்திக் கொள்ள முடியும். இல்லைங்களா? அப்ப அதுக்கு மீட்டிங் போட்லாம் இருக்கு. போர்ட் மீட்டிங் இருக்கு. சோ அதுல வந்து பங்காரா தான் சேர் பண்ணி அவங்கள வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்ப இதுல என்ன keistimewaan tambahan இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அவங்க layak disokong balik bercuti bersama keluarga. சோ இப்ப வந்து இந்த பீரு இதுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க, பீருவுக்கு வர்றதுக்கே குறைஞ்சது 15 மாசம் ஆகும். 12லிருந்து 15 மாதம். அவங்க 3 வருஷத்துல உள்ளதுல. அ சோ அப்ப அவங்களுக்கு வந்து சுத்தி sementaraன்னு இருக்கு. சுத்தி sementaraன்னு சொன்னாக்க, இ கெத்துவ பங்காரா பஞ்சாராவுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. அவரு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 7 நாள்
விடுமுறை கொடுக்கலாம். வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் அவங்க வரணும். இல்லைங்களா? அடுத்தது வந்து அவங்கள டிசொக்கோங் உன்துக் pelepasan berlesen. அவங்கள லைசென்ஸ் குடுத்து ஒரு குறிப்பிட்ட கால தண்டனை கடைசியில உள்ள தண்டனைய வந்து லைசென்ஸ் மூலமா அவங்க வெளிய போய் படிக்கிறதோ, அல்லது வேலை செய்யறதோ, அந்த மாதிரியானதுக்கு கெத்து பங்காரா பஞ்சாராவுக்கு அதிகாரம் இருக்கு. அத பத்தி நான் பிறகு தெளிவா சொல்றேன். அடுத்து குடும்பத்தினர் வந்து அவங்கள சந்திக்கும் பொழுது, இந்த பிரெங்காட் வீரூல வந்துட்டாங்கனாக்க, அ குடும்பம் வந்து அவங்கள மலக்கா டவுனுக்கு கூட்டிட்டு போயிட்டு, கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்துட்டு, மறுபடியும் அவங்க கொண்டு வந்து விடக்கூடிய வசதிகள் இதெல்லாம் வந்து இதுல குடுக்கப்படும். அடுத்து. இதுதான் அதோட ஸ்கிம் மர்க்காஹான்னு பாருங்களேன். அ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே அங்க வந்து புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப 90 to 100 இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அவங்க இந்த பிரெங்காட் சொன்னேன் இல்லைங்களா? 1, 2, 3 அப்படி போறாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க 90க்கு மேல மார்க் வாங்கிட்டாங்கன்னா, 1லிருந்து 2 போக வேண்டாம். நேரா 3க்கு போகலாம். இல்லைங்களா? 3லிருந்து அடுத்து பெர்ச்சுபான் போக வேண்டாம் பீரு. நேரா பீருக்கு போயிரலாம். அவங்க அந்த மாரி உள்ளவங்கள தான் சான்சஸ் டு கெட் ஆஸ் எ பெனோலோங் ketua sekolah இல்ல ketua sekolah அந்த மாதிரியான இது இருக்கும். மார்க் குறைஞ்சு இருந்துச்சுன்னாக்க, அவங்களுக்கு வந்து அந்த வசதிகள் எல்லாம் குறைவா தான் இருக்கும். நெக்ஸ்ட். சுத்தி செமந்தார சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து செக்ஷன் 75(3)ல அந்த ketua pengarah penjaraவுக்கு அதிகாரம் இருக்கு. இது வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம், இப்ப ஒரு வேலை எதுவும் தேட போறாங்க. அந்த வெளியாவறதுக்கு முன்னுக்க. சோ அத போய் பார்த்து வச்சுட்டு, அதற்கான தேவைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வர்றதுக்காக, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் வழங்கப்படும். ஒரு 7 நாளைக்கு சுத்தி செமந்தாரால போலாம். நெக்ஸ்ட். சரி அடுத்தது. அடுத்து வந்து நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாரி pelepasan berlesen அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த pelepasan berlesen அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து அ இப்ப மலேசியாவுல புதுசா கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த பிரிசன் ஆக்ட்ல இருக்கு. இது வந்து கைதிகளுக்கும் இருக்கு. சிறைச்சாலையிலயும் இருக்கு. ஹென்ரிகனி ஸ்கூல்லயும் இருக்கு. அதாவது ஹென்ரிகனி ஸ்கூல்ல இந்த யூத்துக்கெல்லாம் என்னன்னு சொன்னாக்க, அம் அவங்க குறைஞ்சது ஒரு 15 மாதத்துக்கு மேல அதுல அந்த அதாவது ஒரு ஏறத்தாழ ஒரு அ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருந்துட்டாங்கன்னா, 3 வருஷ காலகட்டத்துல, அ அவங்களோட நடத்தைய பொறுத்து இருக்கு. அந்த காலகட்டத்துல இருந்துட்டாங்கன்னு சொன்னாக்க, அவங்க தண்டனை முடியற வரைக்கும் ஹென்ரிகனி பள்ளியில இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்கள கெத்துவ பங்காரா பஞ்சாராவோட பூடி பிச்சாரா மூலமா, டிஸ்கிரிஷனரி பவர் மூலமா அவங்களுக்கு ஒரு லைசென்ஸ் குடுத்து வெளிய போயி வேலை செய்யலாம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இத வந்து சிறைச்சாலையே செய்யுது. இப்ப வந்து நாங்க வந்து கேமரன் ஹைலண்ட்ஸ்ல போட்டி பிளான்டேஷன் இருக்கு. அந்த போட்டி பிளான்டேஷன்ல நான் ரிட்டயர் பண்ணும்போது ஒரு 15 பேர் வேலை செய்றாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ஹென்ரிகனி ஸ்கூல் பாய்ஸ் வந்து ஒரு 18, 19 வயசு உள்ள பாய்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த லைசென்ஸ் மூலமா குடுத்து அவங்க போய் அங்க வேலை செய்றாங்க. அவங்களுக்கு அந்த சம்பளம்லாம் கொடுக்கப்படும். ஆனா அவங்க கன்சிடர் இன்னும் வந்து ஹென்ரிகனி ஸ்கூல்ல இருக்கிற மாரி தான். ஆனா ஆனா அவங்க வந்து அந்த வேலை இடத்துல தங்கிக்குவாங்க. அங்க அவங்களுக்கு தங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அந்த போட்டி பிளான்டேஷன் குடுப்பாங்க. அதே போல தான் ஹஜ்ஜி சமூரி சாத்தேன்னு சொல்லிட்டு காஜாங்கல இருக்கு. அங்க ஒரு 20 பேருக்கு மேல வேலை செய்றாங்க அவங்க கிட்ட. ஓகே. அது ஒன்று. அதாவது mendapat tawaran bekerja. இன்னொன்னு வந்து melanjutkan pelajaran di institusi pengajian tinggi. அவங்க வந்து இப்ப எஸ்பிஎம்ல நல்லா சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். சிறைச்சாலையிலயும் ஒரு 2 வருஷம் கிட்ட இருந்துட்டாங்க. அதாவது ஹென்ரிகனி ஸ்கூல்ல. இன்னும் 1 வருஷம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த pelepasan berlesen மூலமா அவங்க ஹென்ரிகனி ஸ்கூல்ல இருந்து வெளியாகி போய் படிக்கலாம். அதற்கும் அனுமதி இருக்கு. ஆனா அந்த அனுமதி வந்து கெத்துவ பங்காரா பஞ்சார சிறைச்சாலை தலைமை இயக்குனர் கொடுக்கணும். அடுத்து ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது முடியாம போயி கஷ்டமான சூழ்நிலையில குரோனிக்கான சிக்னஸ் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அவங்களும் இந்த மாதிரியான pelepasan berlesen மூலமா வெளியாகலாம். சரிங்களா? இதுதான் இந்த புதுசா இப்ப ஒரு ஒரு 4, 5 வருடங்களா கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த சட்டம் pelepasan berlesen untuk penghuni sekolah Hendrik. இதே சட்டம் சிறைச்சாலை கைதிகளுக்கு இருக்கு. மொத தவறு பண்ணிட்டு வர்ற 3 ஆண்டுக்கு கீழ தண்டனை பெற்ற கைதிகளுக்கு அவங்க அவங்க தண்டனையில 3ல் 1 பகுதிய முடித்த பிறகு அவங்களுக்கு இந்த pelepasan berlesen சொல்லிட்டு அவங்களுக்கும் இருக்கு. சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கும். அதே போல ஹென்ரிகனி பள்ளியிலயும் இருக்கு. அடுத்தது.
இதை பத்தி நான் சொல்லிட்டேன். அதான் பாஸ் ஆன் ரிலீஸ். ஓகே நெக்ஸ்ட். இது நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதாவது அந்த போட்டியில பிளான்டேஷன்ல இந்த ஹென்ரிகெட்னி மாணவர்கள் வந்து இருக்காங்க. அதே போல காஜாங்ல அஜி சமூரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாத்தே ரொம்ப ஃபேமஸான சாத்தே. அங்கேயும் வந்து இவங்க வேலை செய்றாங்க. அடுத்து நான் அந்த கல்வி பத்தி சொன்னேன் இல்லைங்களா? கிளாஸ் அகாடமிக். சோ அதுல வந்து அவங்க தொடர்ந்து படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா தாராளமா படிக்கலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிக்கலாம். உப்சிலயும் படிக்கலாம். உப்சில அவங்க போய் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த பும்பகசான் ரிலேஷன் இருக்கு இல்லைங்களா? சோ அது வழியா படிக்கலாம். ஏஎஸ்எம் சொல்லிட்டு ஏசியா காலேஜ் ஆஃப் எக்ஸசைஸ் மெடிசன். சோ அதுலயும் இந்த ஹென்ரிகெட்னி பாய்ஸ் போயிட்டு படிக்கலாம். ஆனா அது படிக்கிறதுக்கான காசுகளை அவர்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட். அதே போல எஸ்பிஎம் படிக்க விரும்புறவங்க இப்போ ஃபார்ம் 4 ஃபார்ம் 5லாம் அந்த வயதுல உள்ளவங்க ஹென்ரிகெட்னி ஸ்கூல்ல வந்து இருந்தாங்கன்னு சொன்னாக்க சோ அவங்க தொடர்ந்து வகுப்புல கலந்து கொள்ளலாம். அங்க வந்து சிறைச்சாலையில பள்ளிகள் எல்லாம் இயங்குது. ஹென்ரிகெட்னிலயும் பள்ளிகள் இயங்குது. எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில இருந்து டீச்சர்ஸ் வந்து அங்க ஃபுல் டைமா அவங்களுக்கு டீச் பண்றாங்க. இது சிறைச்சாலைகள்லயும் நடக்குதுங்க. நம்ம மலேசியா பூரா ஒரு 13 பள்ளிகள்ல சிறைச்சாலைகள்ல வகுப்பு நடக்குது. ஹென்ரிகெட்னிலயும் இது நடக்குது. எஸ்பிஎம் அப்புறம் படிக்க தெரியாதவங்களுக்கு அறவே படிக்க தெரியாதவங்களுக்கு கிளாஸ் டிகேஎம்னு சொல்லிட்டு நடத்துறாங்க. அதாவது membaca menulis dan mengira. ஓகே இது நீங்க பாத்தீங்கன்னாக்க இன்டெகிரிட்டி ஸ்கூல்ல ஹென்ரிகெட்னி ஸ்கோலா ஹென்ரிகெட்னி 2 இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கோலா இன்டெகிரிட்டி அப்படின்றது வந்து சிறைச்சாலையில நடக்கிறது. குறிப்பா யங் ஒஃபெண்டர்ஸ் 19 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் உள்ளவங்க இல்லைங்களா? முதல்ல நான் சொன்னேன் ஹென்ரிகெட்னி வந்து 14 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும். அப்ப 14 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு தனியாவும், அடுத்து இன்டெகிரிட்டி ஸ்கூல்ன்றது வந்து சிறைச்சாலைகள்ல 19 வயசுல இருந்து 29 வயசு அதற்கு மேல உள்ளவங்களும் அவங்க கல்வியை தொடரலாம். இது வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் பாருங்களேன். இப்ப நீங்க சிறைச்சாலையில பாத்தீங்கன்னா கைதிகள் பாருங்களேன் பெஞ்சார காஜாங்ல பிஹெச்டி கூட 2 பேர் செஞ்சிருக்காங்க இல்லைங்களா? பிஹெச்டி 2 பேர் செய்யறாங்க. சார்ஜானா மாஸ்டர்ஸ் 2 பேர் செய்யறாங்க. இஜாசா 7 பேர் செய்யறாங்க. டிப்ளமா 23 பேர் செய்யறாங்க. இப்ப இந்த டிப்ளமா இஜாசா சார்ஜானா பாத்தீங்கன்னு சொன்னாக்க நான் கூட என்னுடைய நண்பர்கள் மூலமா ஒரு 12 கைதிகள் சிறைச்சாலையில உள்ள கைதிகள் அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க குடும்பத்தால படிக்க வைக்க முடியல. அதற்கான வசதிகள் வாய்ப்புகள் குடும்பத்துல இல்ல. போதிய பண உதவி இல்லாதனால அவங்க அந்த கைதிகள் வந்து என்கிட்ட கேட்டாங்க. என்னால ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி. இப்ப நான் வந்து என்னுடைய நண்பர்கள் மூலமா ஒவ்வொரு கைதிகளுக்கும் ஒருத்தரை வந்து ஸ்பான்சர் தேடி, ஒருத்தரோ அல்லது 2, 3 பேர்த்தையோ ஸ்பான்சர் தேடி அவங்கள நான் இப்ப படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். மொத்தம் 12 பேரு. அந்த 12 பேர்ல 2 பேர் வந்து டிப்ளமா முடிச்சுட்டு வெளிய வந்து நல்ல வேலையில இருக்காங்க. அவங்க தண்டனையும் முடிஞ்சிருச்சு. வெளிய வந்து நல்ல வேலையில இருக்காங்க. 5 பேர் வந்து டிகிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அடுத்த வருடத்துல அந்த டிகிரிய முடிக்க போறாங்க. 2 பேர் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டாங்க சிறைச்சாலையிலேயே. அதுல ஒருத்தர் வந்து இப்ப பிஹெச்டி செய்ய போறாரு. அந்த பிஹெச்டிக்காக இப்ப என்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. எங்கேயாவது ஸ்பான்சர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அத நான் அவங்க கிட்ட நிறைய பார்த்திருக்கேன். அவங்க அந்த படிப்பின் மூலமாக அவங்களுடைய அந்த கிரிமினோஜெனிக் பிஹேவியர் இருக்கு இல்லைங்களா? அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சோ அதற்கு நம்ம ஆ வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்றது தான் இங்க முக்கியமான கருத்து. ஓகே நெக்ஸ்ட். அடுத்து கிளாஸ் தீவெட் பார்த்தோம்னு சொன்னாக்க நம்ம ஸ்கிம் லத்திஹான் டுவல் நேஷனல்னு சொல்லிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா இந்த ப்ரோகிராம் நடத்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கைத்தொழில்கள்லாம் நடத்தப்படுது. ஜஹித்தான் pakaian wanita, pertukangan batu-bata, ketuk dan cat kenderaan landscape. இப்ப மத்ததெல்லாம் பாருங்களேன் பேஸ்திரி, கிம்பலான், பைப் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஜஹித்தான், பெனிலகரான், எலக்ட்ரிக் இதெல்லாம் வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் கொடுக்கப்படுது. அதாவது தஹப் 1, தஹப் 2, தஹப் 3 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வசதிகள் எல்லாம் சிறைச்சாலையில ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. Kementerian Sumber Manusia மூலமாக. இதை வச்சுக்கிட்டு இந்த சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு அவங்க வெளியே வரும்போது அவங்க அதுக்கு அந்த அந்த துறை சார்ந்த வேலைகளுக்கு தாராளமா போய் அவங்க வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். அடுத்த கிளாஸ் சென்னி பூடாயர். இப்ப இதுல வந்து இந்த ரிதம் என்செம்பிள் பெர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மெர்டேக்கா அன்றைக்கு ஹென்ரிகெட்னில இருந்து ஒரு பஞ்சாராகம் வருவாங்க.
ஒரு பகுதி வந்து சிறைச்சாலை அதிகாரிகள் அந்த பஞ்சாரகம் நடத்துவாங்க. இன்னொரு பகுதி வந்து ஹென்ரிகனி பாய்ஸ், சரிங்களா? அந்த ஹென்ரிகனியோட பேண்ட் இருக்கும். சோ அந்த மாதிரியான புடாய சம்பந்தப்பட்டது. அடுத்து வந்து Pensijilan Bimbingan Seni Budaya ஜபதான் கிறிஸ்டினியான் அவங்க கூட சேர்ந்தெல்லாம் நிறைய நிகழ்வுகள்லாம் இந்த கிளஸ்டர் செனி புடாயால நடக்கும். அடுத்த கிளஸ்டர் சுல்தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லைங்களா? அவங்க யாராருக்கு அந்த திறமை இருக்கோ அவங்க வந்து அங்காட் பராட் இல்ல தீஞ்சு மோத்தாய் இந்த மாதிரியான துறையில அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவங்க சி கேம்ஸ்ல எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இங்க முக்கியமா இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னாக்க ஹென்ரிகனி ஸ்கூலுக்கு போற இன்மேட்ஸுக்கு பொகுனியோட ரெக்கார்ட் வந்து எங்கேயுமே இருக்காது. அவங்களுக்கு வந்து கிரிமினல் ரெக்கார்ட் இல்ல இல்லைங்களா? அதனாலதான் அவங்க வந்து எந்த வேலைக்கு வேணாலும் போலாம். அவங்க வந்து நிறைய ஆர்மி ஜெனரல்லாம் வந்திருக்காங்க. ஆர்மி ஜெனரலா ஹென்ரிகனி ஸ்கூலுக்கு போனவங்க வந்திருக்காங்க. போலீஸ்ல இருக்காங்க. மற்ற மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. அவங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இல்ல. ஆனா சிறைச்சாலைக்கு போற கைதிகளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரிமினல் ரெக்கார்ட் கண்டிப்பா இருக்கு இல்லைங்களா? ஓகே, அடுத்தது இது கிளஸ்டர் அகாமா. இது வந்து குறிப்பா முஸ்லிம்ஸ்க்காக இது நடத்துறாங்க. அவங்களுக்கு சமய அறிவை புகட்டணும், அவங்க சமய வழி அவங்களை திருத்தணும் அப்படின்றதுக்காக இந்த இது நடத்தப்படுது. ஆக அந்த ஹென்ரிகனி ஸ்கூல் அல்லது பண்டுவான் மூடு 19 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் உள்ள யங் ஒஃபெண்டர்ஸ், அவங்க எல்லாம் யூத்னு சொல்லலாம். சோ அவங்க வந்து சிறையிலிருந்து வெளியே வரும் பொழுது சமுதாயத்தோட ஒன்றி இருப்பது எப்படி அப்படின்றத பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். அவங்க வெளியே வரும்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, இப்ப நான் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தும் போது சொல்லியிருந்தாங்க, நான் வந்து சிறைச்சாலையில ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். என்னுடைய 35 ஆண்டு கால அனுபவத்தை கொண்டு ஒரு 80 கைதிகளுடைய 80 கைதிகளை நான் நேரடியா இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ பண்ணி இதுதான் அந்த புத்தகம், தனி ஒருவன் நினைத்து விட்டால் அப்படின்ற புத்தகம். இதுல 80 கைதிகளை நேரடியா இன்டர்வியூ பண்ணி அவங்கள, அதுல 50 ஆண்கள் 30 பெண்கள், அவங்க எதனால குற்றச்செயல ஈடுபட்டாங்க, குற்றச்செயல ஈடுபட்டதுனால அவங்களுக்கு என்னென்ன பின்விளைவுகள் ஏற்பட்டது, அவங்க குடும்பத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது, குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தது, சிறைச்சாலைக்கு வரும்பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, சிறைச்சாலையை விட்டு சிறைச்சாலையில என்னென்ன கத்துக்கிட்டாங்க, அது எவ்வளவு தூரம் அவங்க திருந்தி வாழ்றதுக்கு பயனுள்ளதாக இருந்தது, அடுத்து சிறைச்சாலையை விட்டு அவங்க வெளியே வந்த பிறகு எப்படி சமுதாயத்தோட பார்வை இருந்துச்சு, பிறகு ஏன் அதிகமான இந்தியர்கள் வந்து சிறைச்சாலைக்கு மீண்டும் வர்றாங்க அப்படின்றத அவங்க மூலமாக அவங்கள நேரடியாக நான் இன்டர்வியூ பண்ணி அந்த 80 பேர்ல 12 பேர்த்தோடைய உண்மை கதைகளை இந்த புத்தகத்துல எழுதியிருக்கேன். இதே புத்தகத்தை நான் வந்து மலாய் மொழியிலையும் திராய் பசி பிலேஹான் அத்தாவ் தக்தீர் அப்படின்னு சொல்லிட்டு மலாய் மொழியிலையும் மொழிபெயர்த்திருக்கேன். ஆக இந்த இவங்களை இன்டர்வியூ பண்ணது வழி நான் பார்க்கிறது என்னன்னு சொன்னாக்க, முக்கிய பிரச்சனை என்ன, ஒரு கைதி வந்து சிறைச்சாலையை விட்டு வெளியே வர்றாரு, ஒரு இன்மேட்ஸ் வந்து சிறைச்சாலையை விட்டு வெளியே வர்றாருன்னு சொன்னாக்க, முதலாவதாக குடும்பம் ஏற்றுக்கொள்றாங்களான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. குடும்பம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல அவங்க எங்க போவாங்க? இப்போ ஒரு 7 இப்ப யூத்ன்னு சொல்லிச்சுங்களேன், இப்ப ஹென்ரிகனியே 3 வருஷம் உள்ளுக்கு இருக்காங்க. 3 வருஷம் உள்ளுக்கு இருந்துட்டு வெளியே வரும்பொழுது நாட்டுல எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கும் இல்லைங்களா? அவங்க எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியாது. அதே போல சிறைச்சாலையில இருந்துட்டு ஒரு 7, 8 வருஷம் உள்ளுக்கு இருந்துட்டு வெளியே வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப குடும்பம் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க எங்க போவாங்க? அடுத்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுதா? சமுதாயம் வந்து அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குதா, இல்ல அவங்கள வந்து ஸ்டிக்மடைஸ் பண்ணுதா? பக்காஸ் பண்டுவான் இவன் வந்து முன்னாள் கைதி, நம்பாதீங்க அப்படின்ற கான்செப்ட்ல இருக்காங்க அப்படின்றதுதான் பெரும்பாலும் சொல்லப்படுறது. அடுத்து சமுதாயம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குதா? பாருங்க, ஹென்ரிகனி ஸ்கூல் பாய்ஸ்னா பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட் இல்லை. ஆனா ஜெயில இருந்து வெளியே வர கைதிகளுக்கு கண்டிப்பா ரெக்கார்ட். சோ ரெக்கார்ட் இருக்கும் பொழுது ஒரு இடத்துல போய் வேலை செய்யும் பொழுது ஒரு மாதம் 2 மாதத்துல அவங்க வந்து முக்கியமானல அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் செக் பண்ணா கண்டிப்பா ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா வேலை விட்டு போயிருப்பான்னு சொல்லிருப்பாங்க இல்லைங்களா? ஆக இந்த மாதிரியான சூழல்ல அவங்க என்ன செய்வாங்க? அவங்க
திரும்பவும் அவங்களுடைய பழைய நண்பர்களை தான் தேடி போவாங்க. ஏன்னா வேலை கிடைக்கல, தங்கறதுக்கு இடம் இல்ல. அப்ப அதுக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க ஏற்கனவே குற்றச்செயலில் ஈடுபட்டு இருந்த அவங்களுடைய பழைய நண்பர்கள். அந்த நண்பர்களைத்தான் தேடி போகக்கூடிய சூழல். அந்த மாதிரியான சூழல்ல திரும்பவும் அவங்க குற்றச்செயலில் ஈடுபட்டு திரும்பவும் சிறைச்சாலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இத வந்து ரெசிடிவிசம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அல்லது திரும்ப திரும்ப வருது. ஒரு உலங்களி மசோக் இதெல்லாம் வச்சாரு. சோ அதுல வந்து அதிகமான இந்தியர்கள் இருக்காங்க. இதையும் நான் வந்து அண்மையில என்னுடைய புத்தக வெளியீடு சமயம் பொழுது நான் வந்து புத்தகத்தை வெளியீடு செய்த மாயிகாவின் தேசிய தலைவர் பெருமதிப்பிற்குரிய தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன். அதாவது ஒரு ரிசர்ச் பண்ணணும். இந்திய கைதிகள் ஏன் அதிக பேரு திரும்ப வராங்க? அதுக்கு அதிக பேர் உண்மையிலேயே வர்றாங்களா? அப்படின்ற ஒரு ஆய்வு இல்ல. அது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு ஒரு ஆய்வு இல்ல. அந்த ஆய்வுக்காக நான் ஒரு கிராண்ட் கேட்டு அவரும் அதை அப்ரூவ் பண்ணாரு. இந்த வேலையில அவருக்கு என்னுடைய நன்றி அறிதலை தெரிவிக்கிறேன். அதை வந்து யுகேஎம் கூட கொடுத்து இப்ப வந்து அந்த ரிசர்ச் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபைனல் லெவல்ல இருக்கு. அதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க 50% இந்திய கைதிகள் சிறையிலிருந்து வெளியானவங்க திரும்பவும் வராங்கன்றது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல தெரியுது. ஓவரால் மலேசியன்ஸ் வந்து திரும்பவும் சிறைக்கு வரவங்க வந்து 18.9% தான். ஆனா இந்தியர்கள் மட்டும் 50% வராங்க. அப்ப அந்த 18.9%த்துல 50% ரெப்ரசன்டட் பை இந்தியன்ஸ். சோ இட்ஸ் a மேஜர் இஷ்யூ. இட்ஸ் a பிக் இஷ்யூ. இந்த இஷ்யூவை டேக்கிள் பண்ணணும். அப்ப ஜெயில இருந்து வெளியே வரவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் சமுதாயம். அப்படின்ற நோக்கத்துல தான் என்னுடைய புத்தகம் விக்கிறது மூலமா நான் வந்து இந்த தமிழ் புத்தகத்தை வந்து 40 வெள்ளிக்கு விக்கிறேன். 40 வெள்ளிக்கு விக்கிறேன். மலாய் புத்தகம் வந்து 50 வெள்ளிக்கு விக்கிறேன். ஓகே. இங்க இந்த இதுல பார்க்கலாம் நீங்க. தனி ஒருவன் நினைத்து விட்டால் அப்படின்ற புத்தகத்தை வந்து நான் 40 வெள்ளிக்கு விக்கிறேன். திரைபசி பிலேகனத்த தக்டீர் அப்படின்ற புத்தகம் வந்து 50 வெள்ளிக்கு விக்கிறேன். இந்த புத்தகத்தை விக்கிறது மூலமா வர்ற தொகையை வந்து எந்த ஒரு தொகையையும் நான் எடுக்கலைங்க. எனக்காக நான் எடுத்துக்கொள்ளல. இதுல இருந்து வர்ற வருமானத்தை எல்லாமே வந்து நான் வந்து இப்ப மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை மன்றம் அப்படின்னு ஒரு மன்றத்துல நான் வந்து துணைத் தலைவராகவும் அங்க இருக்கின்ற பயிற்சி மையமான அறிவு திருக்கோவில்ல நான் வந்து சிஇஓவாவும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆக இங்க உருவாக்கி இருக்கின்ற அந்த சிறை மறுவாழ்வு இல்லம் வேதாத்திரிய புத்துணர்வு மையம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்கோம். அந்த இடத்துக்கு அதற்கான செலவுகளை ஈடுகட்டுவதற்காக என்னுடைய புத்தகத்துல வர்ற அனைத்து தொகையும் கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 1 லட்சத்துக்கு மேல புத்தக விற்பனை மூலம் வந்திருக்கு. இன்னும் நிறைய புத்தகங்கள் விற்காம இருக்கு. சமுதாயம் ஆதரவு கொடுக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையோட இருக்கேன். இப்பொழுது தற்பொழுது வந்து என்கிட்ட ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு பெண் முன்னாள் சிறைவாசி, அடுத்து 3 ஆண்கள் இந்த புத்துணர்வு மையத்துல மறுவாழ்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதன் வழி எங்களால முடிந்த சமுதாயத்துக்கு ஒரு சேவை, அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்க மீண்டும் குற்றச்செயல்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இப்ப அவங்க 4 பேர் இங்க இருக்காங்க. என் முன்னுக்குதான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் சொல்றத நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கேன். சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது இறுதியா இதுல இன்னொரு இதுவும் கேட்டிருந்தாங்க ஐயா. அதாவது சிறைச்சாலை துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் எப்படி அதற்கு மனுவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிறைச்சாலையில பாத்தீங்கன்னு சொன்னாக்க 3 கேட்டகரியா என்ட்ரி இருக்கு சிறைச்சாலைக்கு வர்றது. ஒண்ணு வந்து இப்ப கவை பஞ்சாரை கிரேட் K19 இது வந்து சாதாரண வார்டர் இல்லைங்களா? சாதாரண வார்டர் வேலைக்கு வர்றது. இது வந்து குறைந்தது SPM வைத்திருக்கணும் இந்த வார்டருக்கு இல்லைங்களா? சோ அதற்கு வந்து SPA மூலமா தான் அப்ளை பண்ண முடியும். எல்லாமே SPA மூலமா தான். சுரஞ்சாய் இருக்குங்களா? சோ அந்த பிரிமாத்தனாவா. சோ அதன் மூலமா தான் அப்ளை பண்ண முடியும். சோ அவங்க வந்து முதல்ல வந்து செலக்ஷன் ஆனாக்க அப்புறம் வந்து உஜியான் பிசிக்கல் கூப்பிடுவாங்க. அதுல பாஸ் பண்றவங்களுக்கு தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்தது இன்னொரு என்ட்ரி என்னன்னு சொன்னாக்க STPM
அல்லது HSC இந்த மாதிரி STAM டிப்ளமா அந்த தகுதி கொண்டவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் லெவல்ல, அதாவது KA-29 அப்படின்னு சொல்லிட்டு இது சீனியர் ஆபீசர் லெவல்ல அவங்க இதுல ஜாயின் பண்ணலாம். சோ இவங்களுக்கு என்னன்னு சொன்னாக்க, அவங்க SPA மூலமா அப்ளை பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு ஊஜியான் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. சோ அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுனாதான் அவங்களை வந்து பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. பிசிக்கல்ல பாஸ் பண்ணாதான் இன்டர்வியூ, அதன் பிறகுதான் வேலை கிடைக்குமா இல்லையான்னு சொல்ல முடியும். அதற்கு அடுத்து மூணாவது என்ட்ரி வந்து திம்பலன் புங்கோச பிஞ்சாரு கிரேட் KA-41 அப்படின்னு சொல்லிட்டு 41க்கு எடுப்பாங்க. இது வந்து டிகிரி ஹோல்டரா இருக்கணும். சர்ஜானா மூடா சர்ஜானா இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து அவங்க அதே போல இன்டெகிரிட்டி டெஸ்ட் இருக்கும். அதன் பிறகு அவங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். பிறகு வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனி கோர்ஸ் இருக்கு. KA-19 வந்து 3 மாசம் கோர்ஸ்க்கு போகணும். KA-29 வந்து 6 மாசம் கோர்ஸ்க்கு போகணும். KA-41 வந்து 7 மாசம் ட்ரைனிங் போகணும் கோர்ஸ்க்கு. ஸோ இதன் வழிதான் அவங்க வந்து ஒரு சிறைச்சாலை அதிகாரியாக வர முடியும். இதுல இன்னொன்னு நான் சொல்ல விரும்ப என்னன்னு சொன்னாக்க, இந்த புத்தகம் சொன்னேன் இல்லைங்களா, அதுல ஐயா முதல்லயே சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சிறைச்சாலை 2015ஆம் ஆண்டே நான் வந்து சிறைச்சாலைக்காக ஒரு இந்து தர்ம பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கி கொடுத்திருக்கேன். இது வந்து சிறைச்சாலையில சமய வகுப்புகள் எல்லாமே வந்து முறையா நடைபெறணும் அப்படின்றதுக்காக என்னுடைய ஒரு பங்காக கொடுத்திருக்கேன். இதை சிறைச்சாலை வந்து ஒரு புக்கு ரஸ்மியா யார் சிறைச்சாலைக்கு வந்து போதிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இதுல குறிப்பிடப்பட்டுள்ள திட்டத்தை தான் போதிக்கணும் அப்படின்னு சொல்லி குத்தோபங்கரா பிஞ்சாரா ஒரு செக்குலர் வெளியிட்டிருக்காங்க. அதே போல அதை நான் மலாய் மொழியில் எழுதியிருக்கேன், மோடியூல் ஹிந்து தர்மா அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு சமயமும் உளவியலும்னு சொன்னாங்க இல்லைங்களா, சோ இந்த புத்தகத்தை மித்ராவோட ஆதரவோட நான் இந்த புத்தகத்தை ஃப்ரீயா எழுதி கொடுத்திருக்கேன். ஆனா அதை பிரிண்ட் பண்ற காஸ்ட்டை வந்து மலேசியன் இந்தியன் டிரான்ஸ்மிஷன் யூனிட் அப்ப அவங்க வந்து அதற்கான பிரிண்டிங் காஸ்ட் ஏத்துக்கொண்டாங்க. சோ அதனால 8000 கைதிகளுக்கு இந்த புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப எல்லா சிறைச்சாலைகளிலும் கைதிகள் கிட்ட இந்த புத்தகம் இருக்கு. அவங்க வீட்டுக்கு எடுத்து போக முடியாது. அவங்க படிச்சு முடிச்ச பிறகு புதிதா வர்ற கைதிகள் கிட்ட அந்த புத்தகத்தை கொடுக்கணும். சரி, நெக்ஸ்ட். அப்ப இதுல நான் மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னாக்க, இந்த கைதிகள் திருந்தி வாழ்றதுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும். நான் வந்து ஒரு வெறும் சாதாரண ஒரு சிறை அதிகாரியா மட்டும் என்னை நினைக்கல. என்னால முடிஞ்ச சேவையை இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்னால முடிந்த அளவுக்கு அவர்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு 12 பேருக்கு படிக்கிறதுக்காக உதவி செஞ்சிருக்கேன். ஆக இப்ப கன்க்ளூஷனுக்கு வந்துருவோங்களே. அப்ப குற்றச்செயல்ன்றது பல வகையான சூழ்நிலைகளை நடக்கும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்கதான் இந்த எங்களுடைய மனவளக்கலை சென்டர்ல நாங்க குருவா நினைக்கிறது. அவர் சொல்லியிருக்காரு, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினில், குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம். அப்ப குற்றவாளி பாவின்னு யாரும் இல்லை இந்த உலகத்துல. அவங்க குற்றம் செய்யறதுக்கு காரணம் வந்து இந்த சமுதாயம் தான். அதனால சமுதாயம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அவங்க திருந்தி வாழ்றதுக்கு. அதனை ஒட்டிதான் நம்ம இந்த மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை மன்றத்துல இந்த மாதிரியான ஒரு சிறை மறுவாழ்வு இல்லத்தை உருவாக்கி இருக்கோம். ஐயா, நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் ஐயா. இப்ப ஏதாவது கேள்விகள் இருந்தா தாராளமா கேட்கலாம். ஓகே, இந்த புத்தகம் எங்க வாங்கலாம்னு கேட்டிருக்காங்க சித்ராமா. வேர் கேன் வி பை த புக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகத்தை நீங்க வந்து வெளியே கடையில எல்லாம் நான் எங்கேயும் விக்கலைங்க. ஏன்னா அவங்க வந்து 50% கேட்கறாங்க. நான் இந்த புத்தகத்தை ஒரு நல்ல நோக்கத்துக்காக விக்கிறேன். அதனால இதுல இருந்து நான் எந்த காசும் எடுக்கல. அதனால நீங்க என்னையே தொடர்பு கொள்ளலாம். என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகம் தாராளமா உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் போஸ்ட்ல அனுப்பி விட்டுருவேன். புத்தகத்தோட விலை, தமிழ் புத்தகம் வந்து தனி ஒருவன் நினைத்து விட்டால் 40 வெள்ளி, போஸ்டல் சார்ஜ் 7 வெள்ளி. அதே போல மலாய் மொழியில
தீராய்பசி பிலேஹான தக்டீர்ன்ற புத்தகம் வந்து 50 வெள்ளி, போஸ்டல் சார்ஜ் 7 வெள்ளி. அப்படி நீங்க என்னை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா 019 44 12 5 01936444125 என்ற எண்ணில என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான தகவல் தெரிவிக்கப்படும். மிக்க நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? Good evening, Mr. Annadurai. This is Chitra Good here. evening. Yeah. Yes. How can we help our children from not going into this crime life? You know, Okay. primary school children. How can we Okay. advise them? Okay. How can we advise them? Okay. இது வந்து it's a biggest challenge for us. Actually, நான் வந்து I'm also conducting classes, giving motivation to the primary, secondary, university students also, and also to the youth on the crime prevention. பத்தி நான் நிறைய டாக்லாம் கொடுத்துருக்கேன். சோஃபா ஒரு 329 ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நான் நடத்தியிருக்கேன். சோ அதுல இருந்து நான் பாக்குறது என்னன்னு சொன்னாக்க, வாட் இஸ் த மேஜர் காஸ் ஃபார் them டு commit crime அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, முறையாக சரியாக இல்லாத குடும்பம் தான், ஃபேமிலி தான் என்னை கேட்டாக்க. அதாவது பேரண்ட்ஸ் தான் அதுல முக்கிய பங்கு வகிக்கணுமா. ஏன்னா நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க நம்மளோட குழந்தைகள் பெரும்பாலும் இந்த மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபடுறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது வந்து இந்த பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் டசன்ட் ஷோ குட் ரோல் மாடல். என்னோட புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கைதி சொல்லுவாரு, அவங்களுடைய அப்பா வந்து ஒரு கேங்ஸ்டரு. இந்த பையன் 7 வயசுலயே அவங்க அப்பா வந்து கேங்ஸ்டரை பார்த்து வரவங்க எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. சோ 7 வயசுல அவன் முடிவு பண்ணியிருக்கான், நானும் பெரியவனானா ஒரு கேங்ஸ்டரா வரணும், என்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அவன் 19 வயசுலயே கேங்ஸ்டர் ஆயிட்டான், ஒரு மர்டர் கேஸ்ல உள்ளுக்க வந்திருக்கான். அப்ப அந்த ஃபேமிலி தான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாய் தான் நான் படிக்க வச்சேன். அந்த பாய் எஸ்பிஎம்ல வெளியே எல்லாமே ஃபெயிலு, உள்ளுக்கு வந்து எஸ்பிஎம் எடுத்தான் 7A போட்டிருக்காமா. He got 7A, the best results until today in the prison's history. 7A போட்டிருக்கான். அப்ப அந்த சரௌண்டிங் தான், அந்த ஃபேமிலி, அந்த சரௌண்டிங் தான் அவனை அந்த மாதிரி பண்ணிருக்கு. பிறகு I supported him to do further studies, to do a diploma. டிப்ளமால வந்து 3.88 வாங்கியிருக்கான் இல்லைங்களா. 3.88ன்றது கன்சிடர் prisoner inside the prison with all the challenges, he still can score 3.88 ன்னு சொன்னா I think that's very good reading. So இந்த மாதிரி என்னை கேட்டாக்க பேரண்டிங் தான் முக்கிய காரணம். அப்ப பேரண்ட்ஸ் தான் அதுக்கு முக்கிய பொறுப்பு எடுக்கணும். அடுத்தது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சுக்க சமசுக்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தேவர் டெல்லிங் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து என்ன அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு சொன்னாக்க, பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீங்க எங்க குரூப்ல சேர முடியாது இல்லைங்களா. நீ பாய் ஃப்ரெண்ட் இருந்தாதான் நீ வந்து என் குரூப்ல வந்து சேர முடியும். இப்ப என்ன அர்த்தம் இல்லைங்களா. சோ இது வந்து ரொம்ப ஓப்பனா ஆயிருச்சு. சோ அப்ப இதெல்லாம் எங்க பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த பேரண்டிங்ல தான் பிடிக்கணும். ரெண்டாவது என்னோட கருத்து என்னன்னு சொன்னா, நான் எங்கேயும் எப்பயுமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்றது, அந்த யங் ஏஜ்ல அந்த 7 years to 12 yearsல அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து ரிலிஜியஸ் வந்து கொடுக்க முடியுமோ. இப்ப உதாரணத்துக்கு இது வந்து நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், இட் மே பி ட்ரூ இல்ல இல்லாமே இருக்கலாம். அந்த வயசுல அவங்க மனசுல வந்து அந்த ஆன்மீகத்தை நம்ம புகுத்தணும்னு சொன்னாக்க, உதாரணத்துக்கு வந்து இந்த தேவார பாடல்கள், சிவபுராணம், கந்த சஷ்டி கவசம், இந்த மாதிரியான நல்லதை வந்து அவங்க மனசுல போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, when they reach adolescent 13 வயசுக்கு மேல ஆகும் பொழுது அந்த சேலஞ்சஸ அவங்களால
தாங்கிக் கொள்ள முடியும். இப்போ வந்து அந்த முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேர்ள் வந்து சொல்லுது, நீ வந்து என் கூட சேரணும்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், அப்பதான் நீங்க வந்து எங்க கூட சேர முடியும் அப்படின்ற சூழல்ல இந்த கேர்ள் வந்து சொல்லலாம், நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நீயே வச்சுக்கோ, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலைய அந்த கேர்ளுக்கு கொடுக்கக்கூடியது அந்த ஆன்மீக பயிற்சி. சோ இதன் வழிதான் இந்த மாதிரி குற்றச்செயல்கள் இருந்து தடுக்க முடியும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றிமா, வாழ்க வளமுடன். Mr. Anadura, I've got one last question. Okay. All the people who commit crime, are they all from like B40 families, or do we have prisoners who are from, I'm talking about the Indian community, lah. Okay. Prisoners who are from well-to-do families. Okay. From my experience, I don't have a statistic. Okay. What are the differences between these two groups? The crime that they commit. Okay, the crime they commit. Okay, first of all, I can let you know that most of the children involved are from the B40 group. B40, no education, or they don't excel in their education. இவங்க தான் அதிகமா involved in crime compared to the well-to-do people. So if I can say, I don't have a statistic, but 90% are from the B40 group. இல்லைங்களா? So அதுதான். What are the major crime அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்க, as I mentioned to you just now, drug is a major crime. Drug. நீங்க பாத்தீங்கன்னா எந்த கைதியை, எந்த பிரிசனர், எந்த இன்மேட் ஹென்ரிகனி ஸ்கூல்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, even though they involved with let's say like under section let's say fight or case kachurian, harthabundu, அதோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா there will be drug issues. They involved with taking drugs, let's say ஷாபு, மெத்தம்பெத்தமின், ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான இதுல அதிகமா இன்வால்வ் பண்றதுனாலதான் அவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பிரேஃபா செய்ய முடியுது அவங்களால. சரிங்களா? சோ அது வந்து மேஜர் இதுன்னு சொன்னாக்க ட்ரக் தான் என்ன கேட்டா. வணக்கம் துவான். துவான் ராஜன், ஏஎஸ்பி ராஜன் பேசுறேங்க. சொல்லுங்க. ஸோ ரொம்ப நன்றி. வணக்கம் துவான். வணக்கம் துவான். வணக்கம் துவான். இந்த செக்ஷன்ல வந்து நான் ஜாயின் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அதே வேளையில உங்களோட பணி, அறப்பணின்றது வந்து ரொம்ப போற்றத்தக்க கூடியது. எத்தனை பேர் சிந்திப்பாங்கன்னு தெரியல. நிச்சயமா உங்களோட புக்கு வந்து நிறைய நானும் படிச்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியும் துவான். அதுதான் அது உங்களோட பணிக்கு நான் வந்து கொஞ்சம் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் துவான். சரிங்களா துவான்? ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க துவான். தேங்க்யூ துவான். சோ நீங்க சொன்னது போலதான் துவான், நிறைய விஷயங்கள் ஒரு மேடம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். படிச்சவனும் தப்பு செய்யறானா, படிக்காதவனும் நீங்க சொன்ன மாதிரி B40 டெஃபினெட்லி. அதே நேரத்துல படிச்சவன் சொன்னா சுஷிலாவதி கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க பாத்தீங்கன்னா லாயர்ஸ், அவன் அதிகபட்சம் லா படிச்சவன். சரிங்களா? சோ படித்தவர்களும் வந்து இந்த குற்ற செயல ஈடுபடல அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவ்வளவு பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. படிச்சோன்னு ஏறக்குறைய வந்து நிறைய தவறுகளை வந்து ஈடுபடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்த சின்ன வயசுல கல்வியை நம்ம கொடுத்துட்டோமா, எஜுகேஷன் ஏன் நீங்க சொல்றது வந்து நான் ஆமோதிக்கிறேன்னா, தெளிவு பெறுவாங்க, நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல எண்ணங்கள் வரும் தான் நம்மளோட நோக்கம் தான். நீங்க சொல்ற மாதிரி நானும் ஒரு 200 ஸ்கூலுக்கு போய் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். 200 ஸ்கூலுக்கு மேல. பிள்ளைகளை வந்து இன்னைக்கு வந்து வித்தியாசமா சிந்திக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களா போன் இதுன்னு. இப்ப சமீபத்துல ஒரு மாசம் முன்னுக்கு ஒரு 3 பொம்பளை பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க மாட்டுனுச்சுங்க. இது தேஃப்ட் இன் தி பில்டிங், அதாவது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல. என்னடா நம்ம பிள்ளைங்கள அப்படின்னு நான் வந்து 3 பேரையும் என்னோட அழைச்சி என் ஆபீஸ்ல ஒரு ஆளை கேட்டேன். 3 பேர் போட்டி போடுறாங்க துவான், யாரு இந்த ஜாமான எடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ் வெளியாகிறா பாப்போம் அப்படின்னு. பாருங்க, பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய விஷயம் செய்யறாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க என்னதான் சிந்திக்குதுன்னு தெரியல, ஒரு உழைப்ப சிந்திக்கிறது இல்ல,
இந்த பேரண்ட்ஸோட அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து சிந்திக்கிறது இல்ல. நத்திங். 3 பேரும் லாக்அப்ல இருக்காங்க. இட் ஜஸ்ட் இமேஜின். ஸோ a lot of things. இன்னைக்கு வந்து டாக்கிங் அபவுட் பேரண்ட்ஸ் வந்து again the root with parents, root with anyone. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கல, வாத்தியார் சொல்லி கொடுக்கல. But the children are doing because அந்த surrounding, the friends, இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ். நான் ஒரு ஃபாதர் கேட்கிறாரு, நான் கிவ் அப் பண்ணிட்டுவான் அவங்ககிட்ட அப்படின்னு, நல்லா படிச்சு ஒரு இதுன்னு. எங்க துவான் அது ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாறுதல் வரும்போது நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டேன். இந்த மாற்றங்கள் வந்து நீ 12 வயசு வரைக்கும் தமிழ் ஸ்கூல் படிச்சான், செகண்டரி ஸ்கூல் போட்டு வந்துச்சுடா. 13 வயசுல நீங்க பாக்கலையா? 14 வயசுல பாக்கலையா? ஏன் 17 வயசுல இந்த பிரச்சனைங்க எதிர்நோக்குறீங்க? சோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து they must travel. அதான் எப்போதும் சொல்றதுதான், இந்த 3 நேரம் பிள்ளைங்களை கவனிக்கணும். எழுந்திருக்கும் போது கவனிங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கவனிங்க, படுக்காதுக்கு முன்னுக்கு கவனிங்கன்னு சொல்ற மாதிரி பேரண்ட்ஸ் must with them most of the time. இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் as you said உங்க புக்ல குறிப்பிட்டிருக்கீங்க. ராங் ஃப்ரெண்ட்ஷிப், உன் நண்பனை காமி நீ யாருன்னு சொல்ல முடியுதுன்னு நிறைய வாட்டி நானும் சொல்லிட்டு தாண்டுவான். சோ நிச்சயமா வந்து பேரண்ட்ஸ் இதுல இந்த குரூப்ல யாராவது கேட்டிருக்கீங்களோ, துவான் அண்ணாதுரை சொன்னது, அவரோட புக்கை படிங்க. பிள்ளைங்களுக்கு நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். எஸ் அ ஃபாதர், எஸ் அ மதர், நீங்க படிச்சீங்கன்னா அந்த புக்கை என்ன நடக்குது, உண்மை சம்பவம், ரியல் இன்சிடென்ட்ஸ், ரியல், அதை வந்து நீங்க உணர்ந்தீங்களா, யூ அண்டர்ஸ்டாண்ட் தட், யூ ஃபீல் தட், then only you can take some form of action. நீங்க எடுக்கலாம், திங்க் பண்ணலாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். துவான், தேங்க்யூ சோ மச் for the time. துவான், தேங்க்யூ. தேங்க்யூ துவான், தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய கருத்துக்கள் உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. இதுல ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. ஏன்னா எனக்கு நீங்க நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. சமுதாயத்துக்கும் நீங்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க துவான். வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ந்து செய்வோம் துவான், நம்மளால இயன்றதை. நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ துவான். தேங்க்யூ. வேற யாரும் எதுவும் கருத்துக்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா, இல்ல கேள்விகள் எது இருக்குங்களா? Thank you, Mr. Annadurai. தேங்க்யூமா, தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து ஜெயில இருந்து வெளியே போயிட்டு மறுபடியும் ஒரு 50% வந்துட்டு வராங்க அப்படின்ட்டு. I just want to know, அவங்க அதே கிரைம் செஞ்சுட்டு வந்துட்டு வராங்களா சார்? இஸ் a different crime சார்? எல்லாம் அதோட பெட்டரா செஞ்சுட்டு வராங்களா? பெரும்பாலும் அதே கிரைம் தான் சார். அவங்க என்ன கிரைம் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ட்ரக் இஸ் மேஜர் இஷ்யூன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பெரும்பாலும் எல்லாரும் வந்து அந்த ட்ரக்ல தான் ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப அவங்க திரும்ப வெளியே வரும்போது அவங்களுக்கு போதிய வழிகாட்டி இல்லை, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை. அப்படின்னும் பொழுது நான் இதை வந்து ஒரு கைதி சொன்னதை அப்படியே நான் அவங்க கிட்ட சொல்றேன். அவர் வெளியே வரும்பொழுது திருந்தி வாழணும்னு நினைச்சாராம். ஆனா வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க, தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லை. அவர் வந்து அப்ப அவருடைய பழைய நண்பர் அந்த ட்ரக் பிசினஸ் செய்யறவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன வார்த்தையை நான் இங்க கோட் பண்றேன், நான் ஒரு 10 பொட்டலம் கொடுக்குறேன் மச்சான், அதை வந்து நீ 20 பொட்டலம் 30 பொட்டலம் ஆக்கி இதை வச்சு பொழைச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி கொடுத்ததா அவர் சொல்றாரு இல்லைங்களா. சோ இந்த மாதிரிதான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க கிட்ட இல்லைங்களா. சோ அப்ப அதிகமான பிரச்சனைன்றது வந்து அது ட்ரக்ல தான் இருக்கு. சோ அதுதான் அதிகமா அவங்க செய்யற குற்றச்செயலா எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த போதைப் பொருள்ல ஈடுபட்ட பிறகு அதுல இருந்து வெளியே வர்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரசாங்கம் வந்து இதுக்கு நிறைய செலவு செய்யறாங்க. அரசாங்கம் உண்மையிலேயே நீங்க சிறைச்சாலையில போனீங்கன்னு சொன்னாக்க நிறைய திட்டங்கள் சிறைச்சாலையில் இருக்கு அவங்க திருந்தி வாழ்றதுக்காக. ஏஏடிகே போனீங்கன்னா அவங்களும் நிறைய கவுன்சிலிங் ப்ரோக்ராம், அவங்க திருந்துவதற்கான மெத்தடன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் நிறைய செலவு பண்ணுது. ஆனா இதுல எல்லாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அவங்க வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு போதிய ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம் இல்லை அவங்கள மானிட்டர் பண்றதுக்கு. அந்த ஆஃப்டர் கேர் இப்ப நீங்க மேலை நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஜப்பான், அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்க வந்து இந்த ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அவங்க வெளியே வந்தோன்னா அவங்களை மானிட்டர் பண்றது, அவங்களுக்கு வேலை கொடுத்து, அவங்க வேலை இடத்துலயே வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, அவங்க இந்த மாதிரி மறுபடியும் தவறான வழிக்கு போகாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகள்லாம் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துறாங்க. ஆக அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இல்லாம இருக்கிறதுனாலதான் திரும்ப அவங்க இந்த மாதிரியான தவறுகள்ல ஈடுபடுறாங்க. சார் நன்றி. வாழ்க வளமுடன். Sir, thank you very much. Sir, can I ask a question? வணக்கம் சார். ஜனனி ஃப்ரம் குலோங் சார். நம்ம ஏற்கனவே EWRR கேம்ப்ல மீட் பண்ணிருக்கோம்.
நன்றிமா. ஓகே சார். சார் ஆக்சுவலி இப்போ நீங்க சொல்ல எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது, அ ஒரு செயல் செய்யும்போது, அந்த செயல் வந்து சரியா, தவறா அப்படின்னு ம். தெரியாமயே அத வந்து செஞ்சுர்றாங்களா? இல்ல அ அவங்க செய்ற செயல வந்து கேட்டகரைஸ் பண்ண அவங்களுக்கு தெரியலையா? வழங்க என்ன தவறு ஓகே. செய்தாலும் நிச்சயம் தண்டனை இருக்கும். ஆமாவா இல்லையா சார்? ம். சோ அந்த கண்டிப்பா. விழிப்புணர்ச்சி தான் இல்லாம போயிருச்சா சார்? இது எல்லா கேஸ்க்கும் சொல்ல முடியாதும்மா. அ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல குறிப்பா அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹென்றிகினி பள்ளியில உள்ள மாணவர்கள், குறிப்பா இந்த செக்சுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவங்க அது தவறுன்னு அவங்களுக்கு தெரியல உண்மையிலேயே. இது வந்து நெறைய ரிசர்ச் எல்லாம் கூட யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இத பத்தி. சோ அதுல பார்க்கும் பொழுது, அவங்க வந்து நாங்க தான் சுக்க சமசுக்க தானே. அவங்க சரின்னு சொன்னதால தான் நாங்க அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டோம். அது தப்பு இல்லையே! 2 பேரும் சுக்க சமசுக்க தானே அப்படின்னு. ஆனா லால வந்து அது தவறு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாத சூழல்ல இருக்கு. அது 1வது. இந்த இந்த கேஸ்ல பார்க்கும்பொழுது. ஆனா இதுக்குன்னு எல்லா கேஸ்லயும் வந்து அவங்க தெரியாம தான் இருக்காங்களான்னா, இல்ல. இன்றைக்கு வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப அறிவாளிகளா இருக்காங்க. இல்லைங்களா? எதையும் சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையிலும் நிறைய தவறுகள் செய்யப்படுது. அது தவறுன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் 2 இழுப்பு இழுத்து தான் பார்ப்பேமே மச்சான். அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது, பரவால்ல மச்சான் ட்ரை பண்ணுவோம் மச்சான். அப்படின்ற மாதிரியான இருக்கு. அப்ப அங்க வந்து அவங்களுக்கு தெரியுது. அதனோட பின்விளைவு என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சு தான் செய்யறாங்க. அது கேஸஸ பொறுத்து இருக்குமா. இல்லைங்களா? அதற்கு தான் நான் சொல்றேன். அந்த சிறு வயதிலேயே ராஜனும் முதல்ல சொன்னாரு. அந்த சிறு வயதிலேயே அவங்களுக்கு வந்து அந்த அந்த மனப்பக்குவத்த கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா, அவங்க நோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க மனச வந்து நம்ம பக்குவப்படுத்திட்டோம்னு சொன்னா, இந்த மாதிரியான தவறுகள்ல ஈடுபட மாட்டாங்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி சார். Am I சரி answer சார். your இப்ப question? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கேட்கலாம். லாஸ்ட் ஒன் கொஸ்டின் ப்ளீஸ். சங்கீதான்றவங்க இங்க ஒரு இது கேட்டிருக்காங்க. As an individual or a group, how do you think we can help you to overcome this after care program அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஆஃப்டர் கேர் ப்ரோகிராம்ன்றது வந்து நீங்க அ ஒண்ணு இண்டிவிடுவலா செய்றதுன்றது வந்து ரொம்ப கடினமா இருக்கும். ஒரு என்ஜிஓ மூலமா செய்யலாம். இப்ப நான் வந்து மலேசிய வேதாத்திரி ஸ்கை மனவளக்கலை மன்றம் அப்படின்ற என்ஜிஓ மூலமா இத முன்னெடுத்திருக்கிறோம். சோ அதே போல அ மற்ற மற்ற இயக்கங்களும் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த ஆஃப்டர் கேர் புரோகிராம நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேங்க. இந்த மலேசிய வேதாத்திரி ஸ்கை மனவளக்கலை மன்றம் மூலமா இந்த சிறை மறுவாழ்வு இல்லத்த தொடங்குனதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு இந்திய கைதி பெண்மணி. அவங்க வந்து ஒரு மர்டர் கேஸ்ல இன்வால்வ் பண்ணி அவங்க 302ல இருந்து 304 ஆகி, பிறகு அவங்க ஜெயில்ல ஒரு 12 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளிய வந்து அவங்க குடும்பத்தோட இருக்காங்க. அவங்க அக்கா, மாமா கூட இருக்காங்க. அப்ப அந்த 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 காலகட்டத்துல அவங்கள வந்து அவங்க கொலை செஞ்சாங்க இல்லீங்களா? அவங்களோட குடும்பம் வந்து பழி வாங்குறதுக்காக இவங்கள தேடிட்டு வராங்க. அப்ப அந்த அக்கா, மாமா வந்து அவங்கள வந்து வீட்ட விட்டு வெளிய சொல்லிர்றாங்க. அவங்க நடுத்தெருவுல வந்துட்டு கோவிட் காலகட்டத்துல பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு எங்க போறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. தங்கறதுக்கு இடம் இல்ல. அந்த அந்த சூழல்ல தான் அந்த கேஸ் என்கிட்ட வந்தது. பிறகு நான் வந்து மலேசியன் கேர் அப்படின்ற ஒரு அமைப்பு, அவங்க வந்து இந்த மாரி ஹால்ஃப்வே ஹோம் ஃபார் எக்ஸ் பிரிசனர்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ அங்க நான் அனுப்புனேன் அவங்கள. கோவிட் டெஸ்ட்லாம் பண்ணி அவங்கள நான் அங்க அனுப்புனேன். அன்றைய சூழல்ல நான் நெறைய இந்திய அமைப்புகள் கிட்ட மன்றாடி கேட்டேன். இந்த பொண்ண எடுத்துக்கங்க. 29 வயசு பொண்ணு நடுத்தெருவுல நிக்குது. அது போய் எங்க தங்கும்? அ அதோட எதிர்காலம் வீணா போயிருமே! அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இயக்கமுமே எந்த ஒரு ஆதரவும் குடுக்கல. ஆனா, ஒரு கிறிஸ்துவர்கள் வந்து நமக்கு அவ்வளவு ஆதரவு குடுத்தாங்க மிஷனுக்கே. அந்த நேரத்துல தான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இன்னும் ஒரு 4 ஆண்டுகள்ல நான் பணி ஓய்வு பெறப் போறேன். எனக்கு இந்த துறையில ஓரளவு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை கொண்டு ஒரு மறுவாழ்வு இல்லம் தொடங்கலாமே அப்படின்னு சொல்லி நெனச்சு தான், அதே நேரத்துல என்னுடைய புத்தகமும் வெளியிட கூடிய சூழல் இருந்ததுனால, அதுல வர பணத்தை கொண்டு அத நாங்க செஞ்சோம். அதற்கு எனக்கு மலேசிய வேதாத்திரி ஸ்கை மனவளக்கலை மன்ற தலைவர் அ ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் பெரும் உறுதுணையா இருந்தாங்க. அதே போல மற்ற மற்ற இயக்கங்களும் இந்த மாதிரி ஆஃப்டர் கேர் புரோகிராம் இல்ல ஹால்ஃப்வே ஹோம் அப்படின்றத உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய அளவுல ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு நம்ம உதவி செஞ்சோம்னாலே
நிறைய இயக்கங்கள் சேர்ந்து செஞ்சோம்னாக்க இந்த சமுதாயத்தை வந்து ஒரு நல்ல வளமான சமுதாயமா உருவாக்க முடியும். நம்ம ஏன் எல்லாமே வந்து சொல்றோம் இந்தியர்கள் கிட்ட கேங்ஸ்டரிசம் ரொம்ப, குற்றச்செயல் ரொம்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனா சொல்றதோட சரி, செயல்ல யாரு காமிக்கிறாங்க அப்படின்றதுதான் குறைவா இருக்கு. அப்ப அதிகமான பேரு முன் வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னாக்க கண்டிப்பாக இந்த சமுதாயம் ஒரு வளமான நலமான சமுதாயமா உருவாக்க முடியும், குற்றமற்ற சமுதாயமாக உருவாக்க முடியும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றிமா. மிக்க நன்றி சார். ஸோ உங்களோட வந்துட்டு பணி வந்துட்டு மிகவும் வந்துட்டு அருமையான வந்துட்டு ஒரு விஷயம். நீங்க வந்துட்டு ஒரு பிரிசனர், அதையும் தாண்டி வந்துட்டு ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற வந்துட்டு ஒரு பல விஷயங்கள்ல வந்துட்டு புத்தகம் எழுதுறதா இருக்கட்டும், மக்களை போய் சேர்த்ததா இருக்கட்டும். ஸோ நீங்க வந்துட்டு நிறைய விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கு உண்டான வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களை தானாக வந்துட்டு தேடி வரும். அதே சமயத்துல சார் இடபிள்யூஆர்எஃப் நம்ம வந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, மாணவர்கள் இந்த மாதிரி பிரிசன்ல வந்துட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 மாணவர்கள் இன்க்ளூடிங் ரிமூவ் கிளாஸ் வந்துட்டு நம்ம சிஎஸ்ஐ ப்ரோக்ராம், அதாவது சிவில் சொசைட்டி இன்டர்வென்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமா இந்த மாணவர்களுக்கு வந்துட்டு அவங்களோட வழி தடுமாறி வந்துட்டு போயிருந்தா அவங்கள ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளோட சைட் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஒரு 15 இயர்ஸா வந்துட்டு நடக்குது. நிறைய மாணவர்கள் வந்துட்டு மாறி இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயும் வந்துட்டு நம்மளோட இந்த கிரைம் கண்டிப்பா வந்துட்டு குறையும் அப்படின்ட்டு நம்புறோம். ஸோ உங்களோட டாக் வந்துட்டு மிக்க நன்றி. வந்த அனைவருக்கும் வந்துட்டு மிக்க நன்றி. இங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஆரம்பத்துல ஒரு 25 பேர் இருந்தீங்க, இப்ப வரைக்கும் வந்துட்டு 21 பேர் வந்துட்டு இருக்கிறீங்க. மிக்க நன்றி. இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம நடக்கும். ஸோ நிறைய வந்துட்டு மலேசியன் இந்தியன் ஐகானை வந்துட்டு நம்ம கூப்பிட்டு வச்சு வந்துட்டு நம்ம பேசுவோம். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். மிக்க நன்றி. ஸோ இடபிள்யூஆர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்மளோட அகப்பக்கத்துல வந்துட்டு நீங்க போயிட்டு பார்க்கலாம். ஃபேஸ்புக்லயும் வந்துட்டு நம்ம ஆக்டிவா இருக்கிறோம். ஸோ அதனால வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. வணக்கம். வாழ்க வளமுடன். இறுதியா நான் ஒரு இது சொல்லிக்கிறேன் ஐயா. இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, நாங்க வந்து மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளை அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சிருக்கோம். அந்த இயக்கத்தின் மூலமாக ஒரு அறிவு திருக்கோவில் அப்படின்னு சொல்லி லிங்கி நெகிரி சிமிலான்ல 3 மாடி கட்டடத்தோட 64 பேர் தங்கக்கூடிய வசதியோட 1300 பேர் அமரக்கூடிய ஒரு பெரிய ஹாலும் இந்த இடத்துல இருக்கு. இப்ப நெகிரி சிமிலான்ல உள்ள நிறைய பள்ளிகள் அவங்களுடைய மோட்டிவேஷன் கோர்ஸ் அல்லது எங்களுடைய மனவளக்கலை பயிற்சிகளுக்காக இங்க வந்து தங்கி பயிற்சி பெற்று போறாங்க. இதுவும் அவர்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒழுக்கமான மாணவர்களாக உருவாக்கக்கூடிய குற்றச்செயலில் ஈடுபடாம இருக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு உதவி புரியும். இதை பயன்படுத்தி கொள்ள சமுதாயத்தில் உள்ள அனைவரையும் நாங்க அழைக்கிறோம். யார் வேண்டுமானாலும் இங்க வந்து பயிற்சி நடத்தி கொள்ளலாம். மிக குறைந்த கட்டணத்துல நாம கொடுக்கிறோம். சாப்பாடு வசதி உட்பட தங்கும் வசதி அனைத்துமே இங்க இருக்கின்றது. இரண்டாவதாக நான் சொல்ல வர்றது, எதிர்வரும் 30 ஆகஸ்ட் 2024 மாலை மணி 6:30க்கு நாங்க இங்க ஒரு நிகழ்வு நடத்துறோம் இலவசமாக. இந்த லிங்கி அறிவு திருக்கோவில்ல அந்த நிகழ்வினுடைய பெயர் வந்து மனைவி நல வேட்பு நாள். பெரும்பாலும் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதாவது ஒய்ஃப் அப்ரிசியேஷன் டே. குறிப்பா நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க அன்னையர் தினம், தந்தையர் தினம், ஏன் காதலர் தினம், அடுத்து கணவன்மார்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனைவிமார்கள் சுமங்கலி பூஜை இப்படி எல்லாம் செய்வாங்க. ஆனா ஒரு குடும்பம் ஸ்திரமா இருக்கிறதுக்கும் அந்த குடும்பம் தவறான வழியில போகாம இருக்கிறதுக்கு, அந்த குடும்பத்துல வந்து ஒரு இணக்கப்போக்கு இருக்கிறதுக்கு, தியாக உணர்வு, அர்ப்பணிப்பு உணர்வு யாருக்கு அதிகம் இருக்குன்னா மனைவிமார்களுக்கு தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் என்ன கைமாறு செஞ்சிருக்கோம், இல்ல இது ஒரு நன்றி கெட்டத்தனம் அப்படின்னு சொல்லி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்லி, அதனை ஒட்டியே மனைவிமார்களை சிறப்புப்படுத்த வேண்டி ஒவ்வொரு ஆகஸ்ட் 30ஆம் தேதியும் மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த நிகழ்ச்சி வந்து லிங்கியில வருகின்ற 30ஆம் தேதி இரவு மாலை மணி 6:30க்கு தொடங்கி 8:45 வரை முடிவரும். கணவன் மனைவி தம்பதியரா வந்து இலவசமாக கலந்து கொள்ளலாம். அதற்கான செலவுகள் எல்லாமே எங்களுடைய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை மன்றம் ஏற்றுக்கொள்கின்றது. யாருக்கு தேவையோ தாராளமா என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிந்து கொள்ளலாம். எங்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னாக்க, இந்த நிகழ்வின் வழி குடும்பத்துல ஒரு நல்ல அமைதி ஏற்படணும்.
கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு இனப்போக்கு, இணக்கமான போக்கு இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த குடும்பத்துல வளர்ற குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக, சமுதாயத்துக்கு பயனுள்ள குழந்தைகளாக, இந்த மாதிரி குற்றச்செயல்லாம் ஈடுபடாத குழந்தைகளாக உருவாக்குவார்கள் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ். Okay.